வாசம் செய்கிறவரே, கனத்துக்கும் மகிமைக்கும் பரிசுத்தரும் ஜீவனுள்ளவரும் அதிகாரம் உள்ளவரும் வல்லமை உள்ளவரான உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படிக்கு கர்த்தாவே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் ராஜா குற்றமில்லாதபடிக்கு கரையில்லாதபடிக்கு ஆண்டவரே வெளியேறப்பட்ட உன்னுடைய இரத்தத்தை எங்கள் மீதிலே ஊத்தி ராஜா, ஜீவனுள்ள தேவனான உம்மை நாங்கள் ஆராதிக்க ராஜா, பரிசுத்தரான உம்மை ஆராதிக்க ராஜா, ஆண்டவரே சகலத்தையும் சிருஷ்டிகர்த்தரான உம்மை ஆராதிக்க ராஜா. நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய ஆவினாலும் உன்னுடைய நாமத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் ராஜா எங்களை நீ தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டவராக கர்த்தாவே ஐக்கியத்தோடு ராஜா நாங்கள் உம்மை ஆராதிக்க உதவி செய்யும் ராஜா. இஸ்ரவேலின் ஜனங்கள் 400 வருடங்களாய் ராஜா பார்வோனாகப்பட்ட சாத்தானுக்கு உலகத்துக்கும் ஆண்டவரே அடிமையாயிருந்த அவர்களை பார்த்து ராஜா, இதோ நான் அவர்களை விடுவிக்க இறங்கி வந்திருக்கிறேன் என்று மோசையோடு பேசினீரே கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, விடுதலை பெற்றவர்கள் மட்டும்தான் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியும் அல்லவா ராஜா. ஆண்டவரே என் ஜனங்களை ஆராதிக்க விடு என்று சொன்னீரே ராஜா. பார்வோனாகப்பட்ட சத்ருக்கு விரோதமா உன் கரத்தை நீட்டி ராஜா உம்மை ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்து ராஜா, உம்மை ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்து ராஜா. ஏனோ தானம் என்று ஆலயத்தில் உட்கார்ந்தபடிக்கு ராஜா நான் தேவனா இருக்கலே எனக்கு காட்டும் பயபக்தி எங்கே என்று சொன்னீரே ராஜா. பயபக்தியை விசேஷமாய் விரும்புகிற தேவன் அல்லவா ராஜா. பயபக்தியோட வாழ்ந்த யோபின் குடும்பத்தை ராஜா வேலையோட பாதுகாத்து ராஜா எந்த சாத்தானுடைய கிரிகளும் உள்ள நுழையாதபடிக்கு ஆண்டவரே, எந்த தீங்கும் அவன் குடாரத்தை அணுகாதபடிக்கு ராஜா கிருபையோட நீ காத்தீர் அல்லவா ராஜா. சாத்தான் யோபை சோதிக்க வரும்பொழுது ராஜா அவனுக்கு நீ உத்தரவு கொடுத்தீர் அல்லவா ராஜா. ஆனாலும் உத்தரவு எடுத்துக்கொண்டு வந்த அவன் ஆண்டவரே அவன் சொன்னான் அல்லவா, அவன் வீட்டின் சூழே நீ வேலையை அடித்திருக்கிறபடியாலே நான் உள்ள நுழைய முடியாது என்று சொன்னானே ராஜா. அப்படியாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழே குடும்பங்களின் சூழே வேலையை அடைத்து ராஜா சாத்தானோ அந்தகாரமோ பாவமோ ஆண்டவரே உலகமோ சாபமோ உள்ள நுழையாதபடிக்கு ராஜா கிருபை என்ற வேலியோடு ராஜா ரத்தத்தின் கோட்டையாலே ராஜா அக்கினி மதிலாக ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீ பாதுகாத்துக் கொள்ளு ராஜா. பேசக்கூடிய உம்முடைய தாசன் நம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறோம், பேசுவோம் ஆண்டவரே. போன வாரம் பேசினீர் அல்லவா எப்படி சாபங்கள் வரும் என்பதே ராஜா. சாபத்தினால குடும்பங்கள் உலகத்தின் பிள்ளைகளை என்ன ஆவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீ பேசினீர் அல்லவா. சாபமாகப்பட்டது கோரமானதல்லவா ராஜா. ஆதிலே கர்த்தாவே ஆதிலே சுஷ்டித்த மனிதர்கள் சாபத்தையும் முள்ளையும் வளர்த்து கொண்டார்கள் அல்லவா ராஜா. எப்போ கீழ்ப்படியாமல் போகிறார்களோ ராஜா அவருடைய வாழ்க்கையிலே சாபமும் முள்ளும் வளரும் என்று உம்முடைய வேதம் திட்ட விட்டு வட்டமாய் கர்த்தாவே நீ வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறீர் அல்லவா ராஜா. தேவனே நீர் பேசக்கூடிய உம்முடைய தாசனை உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறேன் ஐயா. உமது மகனுடைய உள்ளம் கலங்கி வேதனையோடு இருக்கிறதே நீ அறிந்திருக்கிறீர். தேற்றிக்கோ ஆண்டவரே, பலப்படுத்திக்கோ ஆண்டவரே. சாத்தான் ஒரு ஆத்மாவும் கொள்ளை அடிக்காதபடிக்கு ராஜா கிருபை என்ற வேலையோடு மூடி மறைத்துக் கொள்ளும். என்ன பேச போகிறீர் பேசும் ஆண்டவரே. எங்கள் நல்லதை பேசாதே ஆண்டவரே. எங்களிடத்துல என்ன சரியில்லை, நாங்கள் எந்த பாகத்தில் குறையுள்ளவர்களா இருக்கிறோம், எந்த இடத்துல உம்மை நாங்கள் துக்கப்படுத்திருக்கிறோம், எந்த பாகத்தில் உம்மை விட்டு நாங்கள் தூரமா இருக்கிறோம் என்பதே எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. பாடக்கூடிய பாட்டல்களை நீர் ஆசீர்வதியும், தொடக்கமும் முடிவும் நீராயிருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேளுக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுதுமாக சகோதரர்கள் வந்து பாடுவார்கள். இந்த நாளில் நம்ம யாரை கூட்டி சேர்த்தபடியாலே என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ಮೂಡಿ ஒரு வினாடி அவரை நோக்கி பார்க்கலாம். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಅವರನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡೋಣ. ದುಃಖத்தோடு வந்துக்கிறேன், வெறுமை அனுப்பி விடாதಪ್ಪ. ದುಃಖದಿಂದ ಬಂದಿರೋನ್ ಬರಿದಾ ಕಳಿಸಬೇಡಿರಪ್ಪ. பயத்தோடு வந்துக்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய். ಭಯದಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ, ಸಹಾಯ ಮಾಡಿಯಪ್ಪ. ಅಸಮಾಧಾನத்தோடு வந்துகிறேனே ಪ್ರಭು, ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಬಂದಿದ್ದೇನೆ. சமாதானத்தை எனக்கு நிரப்பும் அப்பா. ಸಮಾಧಾನವನ್ನು ತುಂಬಿಸಿ ಅಪ್ಪ. என் அசமாதானத்துக்கு நான் தான் காரணம்.
ನನ್ನ ಅಸಮಾಧಾನಕ್ಕೆ ನಾನೇ ಕಾರಣಪ್ಪ. என்னோட வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான குற்றங்கள் ನನ್ನ ಬಾಳಿನ ಅನೇಕ ತಪ್ಪುಗಳು என்ன அசமாதானப்படுத்தி கொண்டு வருகிறது. ನನ್ನನ್ನು ಅಸಮಾಧಾನ ಮಾಡಿಸುತ್ತಿದೆಯಪ್ಪ. என்னை ஒரு தடவை மன்னித்து ಒಂದು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿ நம்முடைய சமாதானத்தை எனக்குள்ள நிரப்பும் அப்பா. ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನ ನನ್ನಲ್ಲಿ ತುಂಬಿಸಿ ಅಪ್ಪ. என்னை வெறுமையா அனுப்ப மாட்டீர் அல்லவா? ನನ್ನನ್ನು ಬರಿದಾಗಿ ಕಳಿಸುವುದಿಲ್ಲ ಅಲ್ಲವಾ நீ ಪ್ರಭು? உண்மை உடைய தேவன் அல்லவா? ನೀವು ನಂಬಿಕಸ್ಥ ದೇವರಲ್ಲವಾ? உண்மையே நம்பி வந்திருக்கிறேன் சாமி. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದಿದ್ದೇನಪ್ಪ. எந்த குற்றம் இருந்தாலும் என்னை மன்னிக்க வேண்டுமே. ಯಾವ ತಪ್ಪಿದ್ದರೂ ಕ್ಷಮಿಸಬೇಕಪ್ಪ. அநாதி ஸ்நேகத்தை வைத்து என்னை ஸ்நேகித்து உதவி செய். ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿಂದ ನೀವು ಪ್ರೀತಿಸಿ ಸಹಾಯ ಮಾಡಿರಪ್ಪ. அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. இவ்வளவு நேரம் பாட்டுகளை கேட்டீர்கள். ಇದುವರೆಗೂ ದೇವರ ಹಾಡುಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಿ. எத்தனை பேரை தேவாவியானவர் தொட்டு உங்களை பலப்படுத்திக் கொள்கிறோ எனக்கு தெரியாது. ಎಷ್ಟು ಜನರನ್ನು ದೇವರಾತ್ಮ ಬಲಪಡಿಸಿತೋ ತಿಳಿಯದು. அவர் பாதங்களை இறுக்கி பிடித்து ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. என்னை பலத்துக்குள்ள நிற்பும். ಈ ಬಲದಲ್ಲಿ ತುಂಬಿಸಿ ಅಪ್ಪ. பயத்தை என்னிலிருந்து நீக்கும். ಭಯವನ್ನು ನಮ್ಮಿಂದ ತೊಲಗಿಸಿ ಅಪ್ಪ. ஆசீர்வாதம் எனக்கு கொடு சுவாமி. ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಿರಿ ಅಪ್ಪ. என்னோட பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಅವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே. ஆதியாக புஸ்தகம் 3:10 எடுத்தருள் வாசுங்கள். ஆதிகாண்ட புஸ்தக சத்தியத்தை கூர்மையாக ஓட்டி. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் ನಿರ್ವಾಣಿಯಾಗಿ இருப்பதினால் பயந்து ಒಲಿತು ಕೊಂಡೇன் என்றான். ಯೆಹೋವನ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ನೀನು ಎಲ್ಲಿರುತ್ತಿ ಎಂದು ಕೂಗಿ ಕೇಳಲು ಅವನು, ನೀನು ತೋಟದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ಸಪ್ಪಳವನ್ನು ನಾನು ಕೇಳಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನಲ್ಲ ಎಂದು ಎದರಿ ಅಡಗಿಕೊಂಡೆನು ಅಂದನು. ಆಮೇನ್. தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது பயத்தினால உண்டாக்கவில்லை. ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಭಯದಿಂದ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲಿಲ್ಲ. இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேகருக்குள்ள பயம் இருக்கிறது. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಅನೇಕರಲ್ಲಿ ಭಯಗಳಿದೆ. எனக்கும் பயம் இருக்கிறது. ನನಗೂ ಭಯವಿದೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ எங்க சாத்தானுக்கு அடிமையாகிவிடுவீர்களோ, சாத்தான் வார்த்தைகளை கேட்டு பலகீனாயிடுவீர்களோ என்று உங்களுக்கு குறித்து எனக்கு ஒரு பயம். ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗುತ್ತಿರೋ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಯ್ಯನವರಿಗೆ ಭಯ. அநேக நேரங்களில் விதவைಗಳ ಮೇಲೆ கண் வைத்திருக்கிறான் என்று சாத்தான் நேத்திரந்து போராடி கொண்டிருக்கிறான். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ವಿಧವೆಗಳ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದೇನೆಂದು ಸೈತಾನನು ನಿನ್ನೆಯಿಂದ ಹೋರಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. பவுல் சொல்கிறார், அநேக விதவைகள் பின்வாங்கி சாத்தான் பின்னால் போய்விட்டார்கள். ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಅನೇಕ ವಿಧವೆಗಳು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೈತಾನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ. எச்சரிக்கை இருந்து கொள்ள வேண்டுமாறு உங்களுக்கு ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕೆಂದು ದೇವರಾತ್ಮ ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾರೆ. மரித்து போன சில விதவைகளையும் ஆத்மாக்களையும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ಸತ್ತು ಹೋದ ವಿಧವೆಯ ಆತ್ಮಗಳನ್ನು ಅಯ್ಯವರು ನೋಡಿದ್ದಾರೆ. அவங்களுடைய கூச்சல் வேண்டாம் வேண்டாம். ಅವರ ಕೂಗಾಟ ಬೇಡವೇ ಬೇಡ. இப்பொழுதும் சில பேருக்கு கர்த்தர் எச்சரிக்கை கூட கூப்பிட்டு என்று சொல்கிறார். ಈಗಲೂ ಸಹ ದೇವರು ಕೆಲವರನ್ನು ಕರೆದು ಎಚ್ಚರಿಕೆ ஆண்டவரே என்று கேட்டேன். ಯಾಕೆ ದೇವರೇ ಎಂದು ಕೇಳಿದೆ. அவருடைய ஜீவித்தில் பலவீனங்கள் சோதனைகள் விழுந்து போகிறத கர்த்தர் காட்ட ஆரம்பித்தார். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಲಹೀನಗಳು ಶೋಧನೆಗಳು உலக செய்யாத தவறுகளை செய்கிறார்களே என்று பிசாசே சொல்ல ஆரம்பிக்கிறார். ಲೋಕದವರು ಮಾಡದಂತ ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸೈತಾನನೇ ಹೇಳುತ್ತಾನೆ. எச்சரிக்கையா இருந்த தேவப்பிள்ளை, ಎಚ್ಚರಿಕೆ ಆಯ್ದುಕೊಳ್ಳಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. அவன் பயந்து ஒளிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுது. ಅವನು ಭಯಪಟ್ಟು ಅವಿತುಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ನಿರ್ವಾಣೆ இருக்கிறது மட்டும் அவனுக்கு பயம் இல்லை. ಬೆತ್ತಲೆ ಆಗಿರುವ ವಿಷಯದಲ್ಲಿ ಭಯವಿಲ್ಲ. கர்த்தர் கொடுத்த சகலத்தையும் பிசாசுக்கு வித்து போட்டான். ದೇವರು ಕೊಟ್ಟ ಎಲ್ಲವನ್ನು ಸೈತಾನನಿಗೆ ಮಾರಿಕೊಂಡು ಬಿಟ್ಟನು. எப்போ சகலத்தை வித்து போட்டானோ, ಯಾವಾಗ ಎಲ್ಲವನ್ನು ಮಾರಿಕೊಂಡು ಬಿಟ್ಟನು, எதை வித்து போட்டானோ, ಯಾವುದನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟನು, இந்த பூமியையே வித்து போட்டானோ. ಈ ಭೂಮಿಯನ್ನೇ ಮಾರಿಬಿಟ್ಟನಂತೆ. இந்த பூமியில கொஞ்சம் நஞ்ச ஆசீர்வாதமா? ಈ ಭೂಮಿ ಎಂದರೆ ಏನು ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಪ ಆಶೀರ್ವಾದವಾ? இந்த பூமியை உண்டாக்கி ಈ ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ தேவன் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு எஜமானாகவும் ராஜாவாகவும் அவனை வைத்தார். ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಈ ಭೂಮಿಗೆ ರಾಜನನಾಗೂ ಯಜಮಾನನಾಗಿ ದೇವರು ನೇಮಿಸಿದರು. அது எழுந்து போய்விட்டானே என்று அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟನೆಂಬುದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿಯಿತು. யார் கொடுத்து விட்டா? ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು? தந்திரக்காரனாகப்பட்ட சாத்தானுக்கு ஏமாந்தி வித்து போட்டான். ತಂತ್ರಗಾರನಾದ ಸೈತಾನನಿಗೆ ವಂಚನೆಗೊಳಗಾಗಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த பூமிக்குள்ள அடங்கியிருந்த ஆசீர்வாதம் ஒன்னல்ல ரெண்டல்ல. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅಡಗಿರುವ ಆಶೀರ್ವಾದ ಒಂದೆರಡಲ್ಲ, அத்தனையும் அவன் வித்து போட்டான்.
ಅಷ್ಟನ್ನೂ ಅವನು ಮಾರಿಕೊಂಡು ಬಿಟ್ಟನು. சத்தியத்தை வாங்கு, ಸತ್ಯವನ್ನು ಕೊಂಡುಕೋ, வித்து போடாதே. ಮಾರಬೇಡ. 30 ಕಾಸಿಗೆ வித்து போட்டான். 30 ನಾಣ್ಯಕ್ಕೆ ಮಾರಿಬಿಟ್ಟನು. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வித்து போட்டேன பணக்காரனாகி விட்டானா? ಮಾರಿಬಿಟ್ಟು ಏನು ಹಣವಂತನಾಗಿಬಿಟ್ಟನ? சமாதானம் இல்லாத பைத்தியம் பிடித்து ஓடுனா. ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಹುಚ್ಚಿನಂತೆ ಓಡಿದನು. எங்க ஓடுனா? ಎಲ್ಲಿ ಓಡಿದನು? ஓடும்போது சாத்தா சொன்னானா, ಓಡುವಾಗ ಸೈತಾನನು ಹೇಳಿದನಂತೆ, அவனே தூண்டுனா, ಅವನನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಿದನಂತೆ. அவனே என்ன சொல்கிறான்? ಅವನೇನು ಹೇಳ್ತಾನೆ, எவ்வளோ தெய்வத்தை காட்டி கொடுத்துட்டியாரா பாவி, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಉನ್ನತವಾದ ದೇವರನ್ನು ತೋರಿಸಿ எங்க வந்து சமாதானம்? ನಿನಗೆಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಬರುತ್ತದೆ? சாத்தானை கேட்டானா, ಸೈತಾನನು ಕೇಳಿದನು, நான் என்ன செய்யட்டும்? ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? ஓடி போய் தற்கொலை செய்துக்கோ. ಓಡಿ ಹೋಗಿ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೋ. அதே போல ஓடி போய் ಅದೇ ರೀತಿ ಓಡಿ ಹೋಗಿ தற்கொலை செய்து போய்விட்டான். ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಂಡನಂತೆ. சத்தியத்தை வாங்கு, ಸತ್ಯವನ್ನು ಕೊಂಡುಕೋ, வித்துடாதே. ಮಾರಿಬಿಡಬೇಡ. எந்த சத்தியத்தை வாங்கினா? ಯಾವ ಸತ್ಯವನ್ನು ಕೊಂಡುಕೋ? சகல பிரம்மாண்டமும் ஆண்டவர் கையில இருந்துச்சு, ಸರ್ವೋತ್ಸವವು ಆ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿತ್ತು. அதே வித்து போட்டான். ಅದನ್ನೂ ಮಾರಿಬಿಟ್ಟನು. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளவு வேதனையான சமாச்சாரம். ಎಷ್ಟು ದುಃಖದ ಸಮಾಚಾರ. இன்னும் அந்த ஆவி பாதாளத்துக்குள்ள இருக்கிறதா? ಇದು ಆತ್ಮ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇದೆ ಅಂತೆ. இந்த இடத்துல சில பேர் போறீங்களா பாதாளத்துக்கு? போய் பாருங்க. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೆಲವರು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದ್ರೆ கேட்ட சத்தியம் இந்த காதுல கேட்டு இந்த காதுல விடுறியே, பாதாளத்துக்கு போய் பாரு. ಈ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಆ ಕಿವಿ சத்தியத்தை அசடை செய்கிறாயே, ಸತ್ಯವನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುತ್ತೀರಿ, பரிசுத்தத்தை காலால ஒதுக்கிறாயே, ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕಾಲಿನಿಂದ ಒದಿತೀರಿ. யாரும் இல்லை தவறு செய்த என்னை என்று தைரியத்தை கொடுக்கிறவன் யார்? சாத்தான் அல்லவா? ಯಾರು ಮೇಲೆ ತಪ್ಪು ಮಾಡುದು ಸೈತಾನ್ ತಾನೇ ಆರೋಪ ಕೊಡುತ್ತಾನೆ. நான் தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. இனியாவது ಇನ್ನು ಮುಂದೆ ಆದರೂ உன் சரீரத்தை கிறிஸ்துக்கு அர்ப்பணித்து விடு. ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿ. அது தேவனோட ஆலயமா நீ மாற்றி கொண்டா, ಅದು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಮಾಡಿ தேவன் வந்து தங்க ஆரம்பிப்பார். ದೇವರು ಬಂದು ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அல்பமான பலவீனமான இச்சைகளுக்கு, ಅಲ್ಪವಾದ ಬಲಹೀನವಾದ ಇಚ್ಛೆಗಳಿಗೆ நாள பைத்தியம் பிடித்தது போல ஆகிவிட்டேன். ಅಯ್ಯ ಹುಚ್ಚು ಹಿಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಿಬಿಟ್ಟು, ஏனெனி என் மனைவி என்ன வந்து பிரச்சனையை உருவாக்கினா, ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. என் தலைக்கு எடுத்துடாதே என்று சொல்லிவிட்டு ನನ್ನ ತಲೆಯನ್ನು ಕೆಡಿಸಬೇಡ. இந்த சபையில 4 விதவைகள் மேல கண் வைத்து விட்டான். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ 4 ವಿಧವೆಗಳ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದಾನೆ. விடமாட்டேன் என்று சொல்லி கொண்டு வருகிறான். ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஏன் விடமாட்டான்? ಯಾಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ? பலவீனங்களை எடுத்து காட்டினான். ಬಲಹೀನತೆಯನ್ನು ಎತ್ತಿ ತೋರಿಸುತ್ತಾನೆ. இதை கண்டு என் உள்ள சோர்ந்து போச்சு. ಇದನ್ನು ನೋಡಿದ ಅಯ್ಯನವರಿಗೆ ಬಳಲಿ ಹೋದ. சாப்பிடவும் முடியலையே, தண்ணி கொடுக்கவும் முடியவில்லை. ಊಟ ಮಾಡಲು ನೀರು ಕುಡಿಯಲು. ஏனென்றால் உங்களை சாத்தான கையில கொடுக்க எனக்கு மனம் இல்லை. ಯಾಕಂದ್ರೆ ಅವರನ್ನು ಸೈತಾನಿಗೆ ಒಪ್ಪಿಸಲು ಅಯ್ಯನವರಿಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. அவன் எடுத்துக்கொண்டு போகாமல் உன்னை விடவும் மாட்டான். ಅವನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗದೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದು ಇಲ್ಲ. வேஷமாக மனிதன் தெரிகிறான், ವೇಷವಾಗಿ ಮನುಷ್ಯ விருதமாக சஞ்சலப்படுகிறான். அவன் போகும்போது என்னத்தை வாரிக்கொண்டு போகிறான். ವ್ಯರ್ಥವಾಗಿ ಸಂಚಲಪಟ್ಟು ಹೋಗುವಾಗ ಏನು ಒತ್ತುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. அவன் நிர்வாணி என்ற என்ன? ಅವನು ಬೆತ್ತಲೆ ಎಂದರೆ ಏನು? சக்கலமும் இழந்து போய்விட்டான். ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟನು. அவன் போட்டிருக்கிற துணி, மகிமைய துணியை கூட இழந்து போய்விட்டான். ಅವನು ಹಾಕಿದ್ದ ಮಹಿಮೆಯ சாத்தான் அத்தனையும் பறித்து விட்டான் பாருங்க. ಸೈತಾನ್ ಅಷ್ಟನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟನು ನೋಡಿರಿ. முகமுகமா பேசிக்கொண்டிருக்கிற அந்த மனுஷன், ಮುಖವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದ ಮನುಷ್ಯನು, ஆதாமே என்று கூப்பிடும் போது, ಆದಾಮನೇ ಎಂದು ಕರೆಯುವಾಗ, என் மகனே ஆதாமே என்று கூப்பிடும் போது, ನನ್ನ ಮಗನೇ ಆದಾಮನೇ ಎಂದು ಕರೆಯುವಾಗ ஓடி போய் அணைத்துக் கொள்கிற மனுஷனா காணப்பட்டான். ಓಡಿ ಹೋಗಿ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದನು. இன்னைக்கு என்னவா ஆகிவிட்டான்? ಇವತ್ತು ಏನಾಗಿ ಬಿಟ್ಟನು? ஓடி போய் ஒளிந்து கொண்டு, ಹೋಗಿ ಅವಿತುಕೊಂಡು, நான் நிர்வாணி ஆகிவிட்டேன். ನಾನು ಬೆತ್ತಲೆ ಆಗಿಬಿಟ್ಟೆ. எப்படி உனக்கு முன்பாக நிற்க முடியும்? ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಿಯಪ್ಪ? அதே போல நிர்வாணித்தனத்தை ಅದೇ ರೀತಿ ಬೆತ್ತಲೆ ತನವನ್ನು இன்னைக்கு சபைக்குள்ள சாத்தான் நுழைறான். ಇವತ್ತು ಸಭೆ ಒಳಗೆ ಸೈತಾನ್ ನುಗ್ಗಿಸುತ್ತಾನೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನೀತಿ ವಸ್ತ್ರತೆ ವಾಗಿಕೊಂಡು, ನಿನ್ನ ನೀತಿಯ ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಪಾಪத்தை செய்ய வைத்து விட்டு, ಪಾಪವನ್ನು ಮಾಡಿಸಿ ಬಿಟ್ಟು, நீதியின் வஸ்திரத்தை அவன் பறித்துக்கொண்டு, ನಿನ್ನ ನೀತಿಯ ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟು உன்னை நிர்வாணி ஆக்க வேண்டும் என்றான். ನಿನ್ನನ್ನು ಬೆತ್ತಲೆ ಮಾಡಬಿಡುತ್ತಾನೆ. என்ன சொல்கிறார்? ಅವನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? உங்களை பார்த்து கேட்கிறார் கேள்வி ஆவியானவர், என்ன சொல்கிறார்? ದೇವರಾತ್ಮ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ಪ್ರಿಯ ದೇವರ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ.
எதை எழுந்தாலும் பரவாயில்லை, ಯಾವುದನ್ನು 10 ಕಳೆದುಕೊಂಡರೂ கோடி ரூபாய் எழுந்தாலும் அனாவசியம், 10 ಕೋಟಿ ಕಳೆದರೂ வீடு வாசல் எழுந்தாலும் பரவாயில்லை, ಮನೆ ಬಾಗಿಲು ಕಳೆದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, நித்தியத்தை எழுந்து விடாதே, ನಿತ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡ, இயேசு விட்டு விலகி விடாதே, ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಬಿಡಬೇಡ, பாவத்தை செய்து சாத்தானுக்கு சகலத்தையும் கொடுத்து விடாதே, ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ಸೈತಾನಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡಬೇಡ. என் அன்பு தேவனே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பயம் ಭಯ அங்கன் தான் பிராரம்பமாச்சு. பயம் ಅಲ್ಲಿಂದಲೇ ಆರಂಭವಾಯಿತು. ಭಯ, பயம் என்பது எதுவுமே தெரியாத இருந்துச்சு மனுஷனுக்கு. ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯ ಎನ್ನುವುದು ತಿಳಿಯದೇ ಇತ್ತು. தேவனை எப்ப விட்டு விழுகிறானோ, ದೇವರನ್ನು ಯಾವಾಗ ಬಿಟ್ಟು தேவனை கொடுத்தது எப்ப எழுந்து போகிறானோ, ದೇವರು ಕೊಟ್ಟದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಡುತ್ತಾನೋ, பயம். ಭಯ, படுக்கும் போது பயம், ನಿದ್ರಿಸುವಾಗ ಭಯ, எழுந்தா பயம், ಎದ್ದರೆ ಭಯ, தூங்கினா பயம், ನಿದ್ರಿಸಿದರೆ ಭಯ, யார பார்த்தாலும் பயம், ಯಾರನ್ನು ನೋಡಿದರೂ ಭಯ, புருஷனை பார்த்தா பயம், ಗಂಡ ನೋಡಿದರೆ ಭಯ, மனைவியை பார்த்தா பயம், ಹೆಂಡತಿ ನೋಡಿದರೆ ಭಯ, பிள்ளைகளை பார்த்தா பயம், ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿದರೆ எதை ಭಯ. பார்த்தாலும் பயம். ಯಾವುದನ್ನು ನೋಡಿದರೂ ಭಯಗಳು. என் மனைவி என்னை கொண்டு விடுவாளா, ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನ ಸಾಯಿಸಿ ಬಿಡುತ್ತಾಳ, என் புருஷன் என்னை கொண்டு விடுவானா, ನನ್ನ ಗಂಡ ನನ್ನ ಸಾಯಿಸುತ್ತಾನ, என் பிள்ளைகள் என்னை கொண்டு விடுவார்கள், ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನ ಸಾಯಿಸಿ என் ಬಿಡುತ್ತಾರೆ. அக்கத்தோடு பக்கத்தோடு ஜனங்கள் என்னை விரோதமாய் கொண்டு விடுவார்களா. ಅಕ್ಕಪಕ್ಕದ ಜನಗಳು ವಿರೋಧವಾಗಿ ಕೊಂದು ಬಿಡುತ್ತಾರೆ. பயம். ಭಯವು. ஏன் தேவப்பிள்ளை, ಯಾಕೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போகும் ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವಾಗ பயத்தின் ஆவி நம்மளை பிடிக்கிறதா. ಭಯದ ಆತ್ಮ ಹಿಡಿಯುತ್ತದಂತೆ மிக எச்சரிக்கையா இருங்க. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ. இந்த இடத்துல எத்தனை பேர் பயத்தோடு இருக்கிறது தெரியுமா? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಭಯ. ஒரு எழுப்பு இப்பொழுது நிக்க வைக்கும். எதனால நீ பயப்படுகிறா? ಈಗಲೇ ನಿಲ್ಲಿಸಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಯಾವುದಕ್ಕೆ நீ ಭಯಪಡುತ್ತಿದ್ದೀರಾ? என்ன தவறு செய்தா? ನೀನು ಏನು ತಪ್ಪು ಮಾಡಿದೆ? வெக்கப்பட்டு போய் விடுவார் சபையிலே. ಸಭೆಯಲ್ಲಿ ನಾಚಿಕೆ ಬಂದು ಹೋಗುತ್ತೆ. அத்தோடு சபைக்கு வரமாட்டா. ಅಂದ್ಮೇಲೆ ಸಭೆಗೆ மான மரியாதை போச்சே என்று சொல்லி ಮಾನ ಮರ್ಯಾದೆ ಹೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. பைபிள் காலேஜில் படித்த ஒரு ஊழியக்காரன் அல்ல நான். ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದಿದ சிலுவையண்டை நின்று வந்து கொண்டிருக்கிறவன் நான். ಸಿಲುಬೆಯಿಂದ தேவன் சொல்கிறார், என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ ಎಂದು ದೇವರು மறவானது ஒன்றுமில்லை. ನಿನಗೆ ಮರೆಯಾವುದು ಯಾವುದು எந்த ಇರುವುದಿಲ್ಲ. காரியம் செய்தாலும் மறைக்க மாட்டேன். ಯಾವ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರು ಮರೆ ಮಾಡಿ. ஆண்டவரே, எனக்கு காட்ட வேண்டாம், என்னால சமாதானம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. ದೇವರೇ, ನನಗೆ ತೋರಿಸಬೇಡಿ, ಸಮಾಧಾನ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பைத்தியக்காரனே, ಅಯ್ಯೋ ಹುಚ್ಚಬ್ರೆ, உனக்கு காட்டாமலே யார் காட்டுவா? ನಿನಗಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರಿಗೂ ತೋರಿಸಲಿ? தேவப்படி, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதனாலே என்னுடைய சரீரம் தோண்டு போச்சு. ಇದರಿಂದಲೇ ಶರೀರ ಬಳಲಿ என்னுடைய ಹೋಯಿತು. சாப்பாடுகள் தூரமாகி விட்டது. ಊಟವೇ ದೂರವಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. அன்பு தேவப்படி, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதோ ஒரு கிருபை, ಏನು ಒಂದು ಕೃಪೆ, ஏதோ ஒரு அனாதை, ಏನು ಒಂದು ಪ್ರೀತಿಯಿಂದ ವಿಶೇಷವಾಗಿ எங்க அண்ணன் மக வந்திருந்தா, ನಿನ್ನೆ ಅಯ್ಯನವರ ಅಣ್ಣ மனைவி எல்லாம் வந்தார்கள். ಅವರ ಹೆಂಡತಿ ಬಂದರು. அவன் மகன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவனாக வந்தான். ಅವನ ಮಗ ಸೇವೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವನಾಗಿ ಬಂದ. மோச கூட வந்து உட்கார்ந்து மோச உட்கார்ந்துக்கிறோம் ಪಾರುங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಮೋಸ ಕೂಡ ಬಂದಿದ್ದನು. நம்ம என்ன சொன்ன ಕೇட்டு பாருங்க. ಆ ಅಮ್ಮ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಕೇಳಿರಿ. இன்னும் வாழ்வு மாதிரியே இருக்கிறீர்களே ஐயா, ಇನ್ನು ಯೌವನಸ್ಥರ ಥರನೇ ಇದ್ದೀರಯ್ಯ. நீங்க தூக்கி வளர்த்த புள்ளிகளெல்லாம் கிழவ மாதிரி ஆயிட்டாரே. ನೀವು ಎತ್ತಿ ಬೆಳೆಸಿದ ಮಕ್ಕಳು ಮುದುಕರ ತರ ಇದ್ದಾರೆ. என் பலவீனத்தில் என் பலப்படுத்துகிறீர்கள். ಒಂದು ಬಲ, ನಿನ್ನ ಬಲದಲ್ಲಿ ನನ್ನ ಬಲವು ತುಂಬಿಸಿ. நான் யார்கிட்ட பா உங்களை பத்தி சொல்லி கொண்டு வருகிறேன். ಯಾರ ಹತ್ತಿರ ನಿಮ್ಮ ವಿಷಯ பெந்தகோஸ்தி பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பா. ಅವರು ಸಿಲೋನ್ ಬೆಂದಗೋಸ್ತು ಚಿಕ್ಕ ಹುಡುಗಂತಿರುತ್ತಾರೆ. அதே காரியங்களை பேச ஆரம்பித்தார். ಅದೇ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತಾಡಿದರು. அழிப்பை பத்தி அவங்க மகனை அழிப்பி கூட்டார். ಅವರ ಮಗನನ್ನು போன தடவை நானும் என் மனைவி எல்லாம் போன பின்ட்டு ஊழியத்துக்கு அவன் ஒப்பு கொடுத்து விட்டான். ಹೋದ ಸಲ ಅಯ್ಯ ಅಮ್ಮ ಹೋದಾಗ ಸೇವೆಗೆ ಅವನ ಮಗನನ್ನು ಒಪ್ಪಿಸಿ பைபிள் காலேஜுக்கும் ரெடி பண்ணி விட்டான். ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿಗೂ ಸಿದ್ಧ ಮಾಡಿದರು. எங்க குடும்பத்துல இவனோ ஒருவன் ஊழியக்காரன் ஆகட்டும், ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇವನು ಒಬ್ಬ ಸೇವಕನಾಗಲಿ, எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது ಎಲ್ಲ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ தீர்க்கதரிசனம் வந்துச்சா. ಪ್ರವಾದನೆ ಬಂದ. நான் இவனை ஊழியத்துக்கு அழைக்கவில்லை, ನಾನು ಇವನನ್ನು ಸೇವೆ ಕರೆಯಲಿಲ್ಲ. இவனை சபை கட்டாதே என்று சொல். ಇವನಿಗೆ ಸಭೆ ಕಟ್ಟಬೇಡ ಎಂದು ಹೇಳು. உடனடியாக மாற்றிக்கொண்டு ತಕ್ಷಣ ಮಾರ್ಪಡಿಸಿ, தெய்வ சித்தத்துக்கு விரோதமா நாங்கள் நிற்க மாட்டோம் என்று சொல்லி, ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ ನಾವು. வேறு ஏதோ வேலைக்கு சேர்ந்துட்டு 35,000 ரூபாய் சம்பளம், ಬೇರೆ ಯಾವುದು ಕೆಲಸದಲ್ಲಿ 35,000 ಸಂಬಳ. பெரிய பக்தி உள்ள பெண்ணையும் நல்ல ஆய்வோட பெண்ணையும் நல்ல சம்பளம் உள்ள பெண்ணையும் அவனை கட்ட ஆரம்பித்தார். ಆತ್ಮವುಳ್ಳ ಭಕ್ತಿಯುಳ್ಳ திருச்சியில என்ன கண்டிப்பா வாங்கி சொன்னார்கள். நான் எங்க போற மாதிரி இருக்கிறது. ತಿರುಚಿಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ಅಯ್ಯ, ಹೋಗುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. உங்க மாதிரி அநேக ரகசியங்களை அநேக பேர் ஏன் வெளிப்படுத்துறது இல்லை? ಅನೇಕ ಜನ ಯಾಕೆ ನಿಮ್ಮ ರೀತಿ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುವುದಿಲ್ಲ? தெய்வன் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். ದೇವರು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. இல்லாவிட்டா முடியாது. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಆಗುವುದಿಲ್ಲ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கு. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. எத்தனை பேர் பயத்தின் ஆவி இருக்கிறதா? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಭಯದ ಆತ್ಮವಿದೆ? 365 வேத புத்தகத்துல பயப்படாதே என்று சொல்கிறார். 365 ಸ್ಥಳದಲ್ಲಿ ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ஒரு வருஷத்துக்கு 365 நாள்
ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ 365 ஒவ்வொரு ದಿವಸ. நாளும் எழுந்த உடனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயப்படாதே என் மகனே, ಒಂದೊಂದು ದಿವಸದ ಆರಂಭದಲ್ಲಿ ಭಯಪಡಬೇಡ, பாவம் ಮತ್ತು செய்யாதே, ಪಾಪ ಮಾತ್ರ ಮಾಡಬೇಡ, பயப்படாதே என் மகனே. ಭಯಪಡಬೇಡ ಮಗನೇ. ஒரு துடியும் நமக்கு சொல்லி கொண்டு வர ಒಂದು ದಿವಸವೂ ಹೇಳಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. மிகவும் தேவைப்படி ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. 55:4 ಸಂಗೀತ ಪುಸ್ತಕ என்ன சொல்லுகிறார்? ಕೀರ್ತನೆಗಳು 55:4 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? மரண பயம், ಮರಣದ ಭಯ. எனக்கு பயமா இருக்கிறது. வார்த்தை பயமும் நடுக்கமும் ஆ. என்னை பிடித்தது, ஆ. அருகளிப்பு என்னை மூடிற்று. ஆ. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் ஆ. நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். ನನ್ನ ಹೃದಯವು ನೊಂದು ಬೆಂದಿದೆ, ಮರಣ ಭಯವು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ, ಅಂಜಿ ನಡುಗುತ್ತೇನೆ, ದಿಗಿಲು ನನ್ನನ್ನು ಹಿಡಿದಿದೆ. மரண பயம், ಮರಣದ ಭಯ. நீங்க ரொம்ப பேருக்கு இருக்கிறது மரண பயம். ಇಲ್ಲ, ಅನೇಕ ಜನರಿಗೆ ಮರಣ ಭಯವಿದೆ. என்னை கேட்க பயப்படுறார்கள். ಅಯ್ಯ, ಅವರನ್ನು ಕೇಳಲು ಭಯಪಡುತ್ತಾರೆ. ஐயா நான் மரித்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போவேனா? ಅಯ್ಯ, ನಾನು ಸತ್ತರೆ ದೇವರ ಹತ್ರ ಹೋಗುತ್ತೇನೆ. சுமார் பேர் உள்ளத்துல இருக்கிறது. ಸುಮಾರು ಜನರಿಗೆ ಒಳಗಡೆ என்கிட்ட வாயை திறக்கிறார்கள், ಅಯ್ಯ ಹತ್ತಿರ ಬಾಯಿ ತೆರೆಯುತ್ತಾರೆ, ஆனால் பயந்து தூரமாகிறார்கள். ಆದರೆ ಭಯಪಟ್ಟು ದೂರ நான் ಆಗುತ್ತೆ. இன்னைக்கு மரித்தா பரலோகத்துக்கு போவேனா? ನಾನು ಇವತ್ತು ಸತ್ತರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನಾ? நான் தகுதி இல்லாமல் இருக்கிறேனா? ನಾನು ಸಿದ್ಧವಾಗದೆ என்னோட பாவத்தை கர்த்தர் கணக்கில் எடுத்துக்கொண்டாரா? ನನ್ನ ಪಾಪನ ದೇವರು ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಂಡು ಬಿಟ್ಟರಾ? ஐயா சொல்லுங்க. ಅಯ್ಯ ಹೇಳಿರಿ. அப்படி கேட்க வரார்கள். ಅವರು ಕೇಳಲು ಬರುತ್ತಾರೆ. என்கிட்ட வந்தவன பயம் பிடித்திருக்கிறார். ಅಯ್ಯ ಹತ್ತಿರ ಬಂದ ತಕ್ಷಣ ಭಯ ಬರುತ್ತದೆ. இன்றைக்கு வந்திருக்கிறா, ಇದು ದೇವರು ಬಂದಿದ್ದಾರೆ. மரித்தா மோட்சம் போவேனா என்று உன்னை கேட்க வந்திருக்கிறா, ஆனா பின்தாங்கிறப்பா. ಸತ್ತರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನಾ ಎಂಬುದು ಕೇಳಲು ಬಂದಿದ್ದಾರೆ, ಆದರೂ ಹಿಂದೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ನೋಡಿರಿ, பயம். ಭಯ. இங்க என்ன சொல்லுங்க? ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? மரண பயத்தினால அஞ்சி நடுங்குறே என்று சொல்லுகிறார். ಮರಣ ಭಯದಿಂದ ನಡುಗುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஏன் மரணம் அவ்வளவு பயங்கரமா? ಯಾಕೆ ಮರಣ ಅಷ್ಟು ಭಯಂಕರವಾ? ஆமா. ಹೌದು. இயேசு அறிந்தவன அறியாதவரை எவரெந்தாலும் சரி இந்த உலகத்துல மரணத்துக்கு பயப்படுவா. ಯೇಸು ತಿಳಿದವನೋ ತಿಳಿಯದವನೋ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಮರಣಕ್ಕೆ ಭಯಪಡುತ್ತಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏன்? ಯಾಕೆ? அவன் செய்த பாவம் அவனுக்குள்ள வந்து நிக்குமா? ಅವನು ಮಾಡಿದ ಪಾಪ ಅವನಲ್ಲಿ அவன் போட்ட வேஷம் அவனுக்குள்ள வந்து நிக்குமா? ಅವನು ಹಾಕಿದ ವೇಷ ಅವನಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. அவனுக்கு பயம் ஏற்பட ஆரம்பிக்குமா? ಅವನಿಗೆ ಭಯ ಆರಂಭವಾಗುತ್ತದಂತೆ. அநேக சாத்தானுடைய தூதர்கள் வந்து நிற்பார்கள். ಅನೇಕ ಸೈತಾನರ ದೂತರು ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. பயம் பிடிக்க ஆரம்பிக்கும். ಭಯ ಹಿಡಿದವರಂತೆ. ஒரு அம்மா இருந்தாங்க நம்ம சபையில. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅಮ್ಮನವರಿದ್ದರು. எங்களை யாரும் பார்த்ததில்லை. ನೀವು ಯಾರು ನೋಡಲಿಲ್ಲ. ஆனைப்பாளையம் சபையில ಆನೆಪಾಳ್ಯ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದರು. அந்த அம்மா திகில்கள் என்று வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. ಅವರು ತಿಗಳರ ಸಂತತಿಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು. நல்ல வசதி, ಬಹಳ ಐಶ್ವರ್ಯವಂತರು. ஆனைப்பாளத்தில் நல்ல சொந்த வீடு வாசலாம் இருந்துச்சு. ಆದರೆ ಮನೆ ಮಠ ಎಲ್ಲ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಇತ್ತು. என்கிட்ட வந்தவனை உழுதுடுவாங்க. ಅಯ್ಯ ಬಂದರ ತಕ್ಷಣ ಬಿದ್ದು ಬೀಳುತ್ತಿದ್ದರು. அவன் ஏந்திரிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். ಅವ್ರು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆಗುತ್ತಿತ್ತು. என்ன ஆச்சு உங்களுக்கு? ಏನಾಯಿತು ನಿಮಗಮ್ಮ? எனக்கு பயமா இருக்கிறது. ನನಗೆ ಭಯ ಆಗಿದೆ. ஏமா பயம்? நீ ரட்சிக்கப்படவில்லையா? ಯಾಕಮ್ಮ ಭಯಪಡ್ತೀರ? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲವಾ? பயந்துடுவார்கள். ಭಯ ಪಡುತ್ತದೆ. என்னுடைய சரீரம் முழுவதும் நோய். ನನ್ನ ಶರೀರ ಪೂರ್ತಿ ನೋವುಗಳಿದೆ. உட்கார்ந்தா என்ன உட்கார விட மாட்டேன். ಕುಳಿತರೆ ಕುಳಿದುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. யாரோ என்னை துரத்தி கொண்டு வராங்க. ಯಾರೋ ಒಬ್ಬರು ಓಡಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. நடுங்குறேன். ನಾನು ನಡುಗುತ್ತಿದ್ದೇನೆ. சரி, ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட ஆரம்பிச்சேன். ಒಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು ಅಯ್ಯ ಕರೆಸಿ 2 பேரும் உட்கார்ந்து ಇಬ್ಬರು ಕುಳಿತುಕೊಂಡು இந்த நல்ல சத்தியத்தை கேளுங்க. ಸತ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ ಕೇಳಿ. நாங்க 2 பேரும் உட்கார்ந்து ಅಯ್ಯ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ. அந்த அம்மாவை உட்கார வைத்து ಆ ಅಮ್ಮನವರನ್ನು ಕುಳ್ಳಿರಿಸಿ கண்ணை முடிங்கம்மா என்று ஜெபித்தோம். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஜெபித்த உடனே ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ತಕ್ಷಣ 3 வாலிபர்களை காமித்தார். 3 ಯವನಸ್ಥರನ್ನು ತೋರಿಸಿದರು. இந்த பாரு, இந்த வாலிப ಈ ನೋಡಿ, இவளை விட கொஞ்சம் சின்ன வயசு, ಇವನಿಗಿಂತ ಇವರು ಚಿಕ್ಕ, இவளோட விபச்சாரம் செய்திருக்கிறார். ಇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇವಳು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ್ದಾಳೆ. இரண்டாவது ஒரு மனுஷனை காட்டினார். ಎರಡನೇ ಮನುಷ್ಯನನ್ನು இவருடைய பேர் இப்பேற்பட்ட பேரு, ಇವನ ಹೆಸರು ಈ ರೀತಿ ಇದೆ. இவனோடவும் பாவம் செய்திருக்கிறார். ಇವಳ ಜೊತೆಯಲ್ಲೂ ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾನೆ. மூன்றாவது ஒருவனை காட்டினார். ಮೂರನೇವನನ್ನು ತೋರಿಸಿದರು. இவளோடவும் இவன் பாவம் செய்து விட்டான். ಇವನ ಜೊತೆಯಲ್ಲೂ ಪಾಪ ಮಾಡಿ சொன்ன உடனே ಹೇಳಿದ ತಕ್ಷಣ 3 பாதாளத்துக்கிற யமதூதர்கள் வந்து நின்று விட்டார்கள். ಪಾತಾಳದ 3 ಯಮದೂತರು ಬಂದು ನಿಂತರು. நாங்கள் தான் இருக்கிறோம். ನಾವೇ ಇದ್ದೇವೆ. சில நாட்களுக்குள்ளே இவளை பாதாளத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம். ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ನಂತರ ಇವಳನ್ನು ಪಾತಾಳಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரகசியமான பாவம்,
ರಹಸ್ಯವಾದ ಪಾಪಗಳು யாரும் பார்க்கவில்லை. ಯಾರು ನೋಡಲಿಲ್ಲ. 4 சவுறு இருக்கிறதே, 4 ಗೋಡೆಗಳು, கதவு இருக்கிறதே, ஜன்னல் இருக்கிறதே, மூடிவிட்டமே. ಬಾಗಿಲು ಕಿಟಕಿಯನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. என்ன காட்டில சந்தோஷமா பாவத்தை அனுபவிக்கிற யாரும் இல்லையே நேசிக்கிறாயா? ನನಗಿಂತಲೂ ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಯೋಚಿಸುತ್ತೀಯಾ? எனக்கா பேசுறா? ನನಗಾಗಿ ಮಾತಾಡ, உனக்கு தான் பேசிக்கொண்டே இருக்கிறா. ನಿನಗೆ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. தேவடி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவர் 3 பேரோட இவர் தவறாகிவிட்டார், ரட்சிக்கப்பட்டு ರಕ್ಷಣವನ್ನು ಮೇಲೆ 3 ಜನರ ತಪ್ಪು. ஆகையால தன்னுடைய சரீரத்தில் நோய் பிடிக்க ஆரம்பித்தது. ಅದನ್ನು ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ನೋವು ಹಿಡಿಯಲು ಆರಂಭಿಸಿತು. 3 பிசாசுகளை இவளை பிடித்துக் கொண்டிருக்கிறார். 3 ಸೈತಾನ್ಗಳು ಹಿಡಿಯಲು ಆರಂಭಿಸಿತು. ஆவிகள் சிரிக்க ஆரம்பிக்கிறது. ಅದು ನಗಲು ಆರಂಭಿಸಿತು. ஆவிகள் உருவங்களும் மிகவும் பயங்கரம். ಆ ರೂಪಗಳು ಬಹಳ ಭಯಂಕರವಾಗಿವೆ. சில மாதங்கள் மட்டும் தான் இவள் பூமியில இருப்பா. ಕೆಲವು ತಿಂಗಳು ಮಾತ್ರ ಇವರು ಭೂಮಿ. அடுத்து இவளை எடுத்துட்டு போறோம் பாதாளத்தை சித்திரவதை செய்ய போகிறோம் என்று சொன்னது. ಪಾತಾಳ ಕೊಂಡು ಹೋಗಿ ಚಿತ್ರಹಿಂಸೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳಿದರು. சிந்திக்கிறீர்களா? ಯೋಚಿಸುತ್ತೀರಾ? பயம் பிடிக்கிறதா? ಭಯ ಹಿಡಿಯುತ್ತದಾ? ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. தேவளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 3 பேருக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. 3 ಜನರ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. ஒன்னு ஆண்டவர், ಒಂದು ಬಾಳಿದವರು, ஒன்னு மனசாட்சி, ಒಂದು ಮನಸ್ಸಾಕ್ಷಿ, ஒன்னு பிசாசு, ಇನ್ನೊಂದು ಸೈತಾನನು. இந்த 3 பேருக்கு நீ தப்பித்துக் கொள்ள முடியாது என்று ஆவியானவர் சொல்கிறார். ಈ 3 ಜನ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ದೇವರಾತ್ಮ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன ஐயா உட்காந்து பிரசங்கம் செய்யறாரு? ஆயிடுச்சா? இல்ல, ஒண்ணுதான் ஆயிடுச்சு. ಅಯ್ಯ ಕುಳಿತುಕೊಂಡು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ. ಅಯ್ಯ ಅವ್ರಿಗೆ ಬಲ யார் தெரியுமா? ಅಯ್ಯ ಯಾರು? ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್. சத்தம் நடுங்க ஆரம்பிக்கும். ಶಬ್ದ ಹಾಕಿದ್ರೆ ಸೈತಾನ ನಡುಗುತ್ತಾನೆ. நிற்கவும் முடியும், நடக்கவும் முடியும், உட்காரவும் முடியும், படுக்கவும் முடியும், பேசவும் முடியும், சவாலிடவும் முடியும். ஏனென்றால் அவருடைய கிருபை என்னோட. ಅವರ ಕೃಪೆ ಇರುವುದರಿಂದ ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ಜೀವಿக்கிற ನಾನಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತனுக்குள்ள ஜீவிக்கிறேன். பயந்து விட. ಜೀವಿಸುವನು ನಾನಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನು ಅಯ್ಯವರ ಹತ್ರ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ஏராளமான பொறுப்புகளை வைத்திருக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಅನೇಕ ಜವಾಬ್ದಾರಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅನೇಕ ஊழியர்களை செய்ய பொறுப்புகளை வைத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போகிறேன். ಅನೇಕ ಬೋಧಕರಿಗೆ ಸೇವೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஊழியம் என்று சொல்றவளுக்கும் உனக்கு கொடுக்க போறேன். ಸಾಕಪ್ಪ ಸೇವೆ ಅನ್ನುವವರೆಗೂ ಕೊಡುತ್ತಾರೆ. தேவையான ஞானத்தை பெற்றுக்கோ. ಬೇಕಾದ ಜ್ಞಾನ, பாட்டின் ராகத்தை பெற்றுக்கோ, சரியானபடிக்கு ஆடின ராகವನ್ನು ಸರಿಯಾದ பெற்றுக்கோ, பக்திಯನ್ನು ಹೊಂದಿಕೋ. மேலானதை தேட கர்த்தர் உன்னை விரும்புகிறார். நீயோ கீழானதுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ನೀನು பார்த்து உன்னை கேட்கிறார். ಮೇಲಿನವನು ದೇವರು ಹುಡುಕಲು ಹೇಳುತ್ತಾರೆ, ಕೆಳಗಿನವನುಗಳು ಯಾಕೆ ಹುಡುಕುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பார். ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நம்மளுடைய ஜெபம் ஒரு போது வீணல்ல. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ವ್ಯರ್ಥವಲ್ಲ. நம்மளுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡುವ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. நேத்து வந்தானே, எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவான். ನಿನ್ನೆ ಬಂದರೆ ಅಣ್ಣವರ ಅವರು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ பண்ணி கொண்டிருக்கும் போது ಇದೇ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಮಾಡಿ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா, ಏನೋ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. உடனடியே பாட்டை நிக்க வச்சு கீழே இறங்கடா. ಹಾಡನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಕೆಳಗಡೆ ಇಳಿದು ಹೋಗು ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ இன்னைக்கு உணர்றாங்க, ಇವತ್ತು ಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. இப்பேற்பட்ட ரகசியம் எல்லாம் உங்களுக்கு எப்படி வெளிக்கிறது? ಈ ರೀತಿ ರಹಸ್ಯವೆಲ್ಲ ಯಾಕೆ ನಿಮಗೆ ಬರುತ್ತದೆ? ಅವರು ಕೇட்டுಗ, எனக்கு என்ன நான் படிக்கட்ட முட்டாள், ನಾನು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವನು, ಅವರನ್ನು ಹೋಗಿ ಕೇಳಿಕೋ. அவரை கேட்டுக்கோ, ಅವರನ್ನು ಕೇಳಿರಿ. நம்ம தேவப்படி ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. ஒருவேளை கனஹீனமா பண்ணார்கள் ஒரு காலத்துல, இப்போது கனப்படுத்துறாங்க. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಘನಹೀನ ಮಾಡಿದರೆ ಇವತ್ತು ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ. பேர்பட்ட மனுஷன் இன்னைக்கு உணர்றார்கள். ಈ ರೀತಿ ಮನುಷ್ಯರ ಎಂಬುದಾಗಿ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தாமதம் செய்தாலும் ನಿಧಾನ ಮಾಡಿದರು. தேவன், ನಾನು ದೇವರು உன்னை கனப்படுத்தி உயர்த்து, ನಿನ್ನ ಘನಪಡಿಸಿ உன்னோடு இருக்கிறத நிரூபித்து காட்டுவேன். ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರುವುದನ್ನು ತೋರಿಸಿ ಮಾಡುತ್ತಾ ಕಾಲದಲ್ಲಿ ಅವನು வெட்கப்படுத்த ಬಿಡ மாட்டான். தேவன் அல்லவா? ಯಾವ ಕಾಲದಲ್ಲೂ ನಿನ್ನ ನಾಚಿಕೆ ಪಡೆಯಲ್ಲವಾ? ನೀ ನನ್ನ ಮಗನಲ್ಲವಾ? உன்னை ரத்தத்தால கழுவிறீகிறேன் அல்லவா? ನೀ ನನ್ನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯುತ್ತೀನಲ್ಲವಾ? எனக்கு 2 சொந்தம் அல்லவா? நீ 2 ಕಡೆಯಿಂದ ಸ್ವಂತ ಅಲ್ಲವಾ ನೀವು ನನಗೆ? நான் உன்னை உருவாக்கினே, ನಾನು ನಿನ್ನನ್ನು ರೂಪ ಮಾಡಿದೆ, உன்னை உண்டாக்கினே, ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದೆ, உன்னை ரத்தத்தால வாங்கிக்கொண்டே, ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದೇನೆ. 2 ಭಾಗದಲ್ಲಿ எனக்கு நீ சொந்தம். 2 ಭಾಗದಲ್ಲಿ ಸ್ವಂತವಾಗಿದ್ದೀಯಾ? உன்னை உண்டாக்குறவன் ஒரு சொந்தம், ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ ಅದು ಒಂದು தவறி போன பிறகு மீண்டும் ரத்தத்தால வாங்கிக்கொண்ட ஒரு சொந்தம், ತಪ್ಪಿ ಹೋದ ಮೇಲೆ ರಕ್ತದಿಂದ ಕೊಂಡುಕೊಂಡ ಸ್ವಂತ. 2 ಭಾಗದಲ್ಲಿ ನೀ சொந்தமா இருக்கிறா. 2 ಭಾಗದಲ್ಲಿ ಸ್ವಂತವಾಗಿದ್ದೀಯ ನನಗೆ. என் கரத்திலிருந்து யார் பறிக்க முடியும்? ನನ್ನ ಕೈಯಿಂದ ಯಾರು ಅಗಲಿಸಲು ಸಾಧ್ಯ? என் பிள்ளையே, ನಮ್ಮ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையாரு, ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರು. தீட்டுப்படுத்திக் கொள்ளாதே. ಕರೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಡ. ரத்தத்தை இப்பொழுது முடிவில் ஊத்த போறேன். ನನ್ನ ರಕ್ತವನ್ನು ಕೊನೆಯಲ್ಲಿ ಸುರಿಸುತ್ತೇನೆ. கடைசியவன் மேல ஊத்த நான் மனசா இருக்கிறேன்.
ಕೊನೆಯಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಲು அதோ ಸಿದ್ಧವಾಗ್ತಾನೆ. சாத்தான் நின்று உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். ಇದೋ ಸೈತಾನ್ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கழுவி சுத்தமாக்கிக்கோ. ನಿಮ್ಮನ್ನು ಕೊಳೆದು ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. இனி தீர்மானம் செய். ಇನ್ನು ಮುಂದೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. ஏன் கடைசி மரணம் வரையும் ನನ್ನ ಮರಣದ ಕೊನೆಯವರೆಗೂ என் சகலமும் கிறிஸ்துக்காகவே, ಎಲ್ಲವೂ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ. என் சரீரம் முழுவதும் கிறிஸ்துக்காகவே. ನನ್ನ ಶರೀರ ಪೂರ್ತಿ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಅರ್ಪಣೆ ಮಾಡುತ್ತೀಯಾ? சாத்தான் ஓட ஆரம்பிப்பா. ಸೈತಾನ್ ಓಡ, ஐயோ நான் ஓடுகிறேன் என்னால இவன் ஒண்ணும் செய்ய முடியவில்லையே. ಇವನನ್ನು ಏನು ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ, ಓಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಓಡುತ್ತಾನೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆதியாக புஸ்தகம் 15:12 வார்த்தை பாருங்க. ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ சூரியன் அஸ்தமித்த போது ಓದಿರಿ. சூரியன் அஸ்தமித்த போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை ಮೂಡಿನது. ಹೊತ್ತು ಮುಳುಗುತ್ತಿರುವಾಗ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಗಾಢ ನಿದ್ರೆ ಹತ್ತಿತು, ಕಾರ್ಗತ್ತಲು ಅವನ ಮೇಲೆ ಕವಿಯಿತು, ಅವನು ಭಯಭ್ರಾಂತನಾದನು. இருள் அவனை மூடிவிட்டது. ಕಾರ್ಗತ್ತಲು ಅವನು ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿತಂತೆ. பயம் பிடிக்க ஆரம்பித்தது. ಭಯ ಹಿಡಿಯಿತಂತೆ. ನಿದ್ರೆ சோர்வுள்ள ஆவி அவனை பிடிக்க ஆரம்பித்தது. ಸೋಲುತನ ಆತ್ಮ ಹಿಡಿಯಿತು. கொஞ்சம் விழிப்பியா இருந்தா, ಸ್ವಲ್ಪ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದರೆ 400 வருஷம் ஜனங்கள் அடிமையா இருந்திருக்க மாட்டாங்க. 400 ವರ್ಷ ಜನಗಳು ಗುಲಾಮರಾಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. நீ மட்டும் விழிப்பா இருந்திருந்தா, ನೀನು ಮಾತ್ರ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇದ್ದಿದ್ದರೆ உன் பிள்ளைகள் பெரிய படிப்பாளி ஆயிருப்பாங்க. ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ದೊಡ್ಡ ವಿದ್ಯಾವಂತರು, நல்ல பக்தியுள்ளவர்களாயிருப்பாங்க. ಭಕ್ತಿಯುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗುತ್ತಿದ್ದರು. விழிப்பா இல்லை, ಎಚ್ಚರಿಕೆ ಇಲ್ಲ. சோர்வுள்ள ஆவிகள், ಸೋಲುತನದ துக்க பிசாசு, ನಿದ್ರಿಸುವ ಆತ್ಮಗಳು, அவிசுவாசம் மூடுகிறது. ಅಪ್ಪ ನಂಬಿಕೆ ಮುಚ್ಚುತ್ತದೆ. இனி எங்க வர போறார் ஆண்டவரே, என்ன ஆசிரிக்க போறார், அவளத்தான் என்று சாத்தான் சொல்லிடுவான். ದೇವರು ಬಂದು ಎಲ್ಲಿ ಆಶ್ರಯಿಸುತ್ತಾರೆ ಅಷ್ಟೇ ಎಂದು ಸೈತಾನನೇ ಹೇಳುತ್ತಾನೆ. கர்த்தர் வந்து பார்த்தா, ದೇವರು ನಿನ್ನ ನೋಡಿ, படும்பாய் மகனே, ಅಯ್ಯೋ ಮಗನೇ, இவ்வளவு ஆயத்தமணி கடைசியில ஒருங்கி விட்டாயடா. ಇಷ್ಟೆಲ್ಲ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದು ಕೊನೆಯಲ್ಲಿ உன் நிமித்தமா 400 வருஷம் உன்னுடைய ஜனங்கள் அடிமையா இருப்பார்கள். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ 400 ವರ್ಷ ನಿನ್ನ ಜನಗಳು நீ ಗುಲಾಮರಾಗುತ್ತಾರೆ. சோர்வாவுள்ள ஆவி இருந்தா, ನಿನ್ನ ಸೋಲುತನದ ಆತ್ಮಗಳಿದ್ದರೆ பிள்ளைகள் மேல் வரக்கூடிய பயங்கரங்களை எச்சரிக்கையா இருந்துக்கோ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಬರುವ ಭಯಂಕರ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ. மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. பாதப்படியில் பிடித்துக் கொள்ளுங்க. ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳು. பயத்தின் ஆவிகள், ಭಯಪಡಿಸುವ ಆತ್ಮಗಳು, கோடிக்கணக்கான ஆவிகள் என் இடத்துல போர் செய்கிறது. இருவுல ಕೋಟ್ಯಾಂತರ ಆತ್ಮಗಳು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡುತ್ತವೆ. ಅಯ್ಯ ಹತ್ತಿರ ஒரு கூட்டத்துக்கு சொன்னேன், ಒಂದು ಕೂಟಕ್ಕಯ್ಯ ಹೇಳಿದರು, என்னை தொந்தரவு பண்ண ನನ್ನನ್ನು ತೊಂದರೆ ಪಡಿಸಿದರೆ கூட்டத்தை அத்தனை பேரையும் உள்ள கட்டி போட்டுடுவாங்க. ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಕೂಟಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿ ಬಿಡುತ್ತೇನೆ. நம்ம தொந்தரவு பண்ண மாட்டோம். ನಾವು ತೊಂದರೆ ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. போய்விடு. ಹೋಗಿಬಿಡು. நம்ம எல்லாம் யாரா? ಅವೆಲ್ಲ ಯಾರು? நீங்கெல்லாம் யாரா? ನೀವೆಲ್ಲ ಯಾರು? யூதாவின் சிங்கம். ಯೂದ ಸಿಂಹಗಳು. யூதாவின் சிங்கம், ಯೂದ ಸಿಂಹಗಳು, கர்ஜிக்கிற சிங்கம். ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹಗಳು. ஒரே ஒரு கர்ஜனை போட்டேனா, ಒಂದೇ ಒಂದು ಗರ್ಜನೆ ಹಾಕಿದರೆ காட்டுல தூங்கி நிற்கிற எல்லாம் கோருக்கும் அதுக்கும் இதுக்கும் தப தப தபன உருடு போடுற கீழே. ಕಾಡಿನಲ್ಲಿ ನಿದ್ರಿಸುವ ಕೋತಿಗಳು ಎಲ್ಲ ಪ್ರಾಣಿಗಳು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತವಂತೆ. ஏதோ ஒரு அலுவலியா செயல் கர்ஜனை போடுங்க. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ ಎಂಬುದಾಗಿ இல்ல சரி வராது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது கூட தடை சொல்லிடுங்க பார்க்கலாம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னை துன்பப்படுத்துற எல்லா கொருங்கும் வந்திருக்குது, கீழே விழுந்து போய் விடும். ಆಮೆನ್. ಎಲ್ಲ ಕೋತಿಗಳು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತವೆ. யூதாவின் சிங்க குட்டிகள் ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೋಟು ಸೈನ್ಯಗಳು ನಡುಗು. சிங்கக்குட்டிகளுடைய சத்தம், ಇದು ಆಮೆನ್. ಸಿಂಹ ಮರಿಗಳ ಶಬ್ದ. சிங்கக்குட்டி சத்தத்தை கேட்டவன சாத்தான் நடுங்கிடுறான். ಸಿಂಹದ ಆಮೆನ್. ಮರಿಗಳ ಶಬ್ದ. சில நேரத்துல சிங்கங்கள் காட்டுல போகும்போது கர்ஜனை போட்ட உடனே ಸಿಂಹಗಳು ಕಾಡಿல் ಹೋಗುವ ಗರ್ಜಿಸಿದ ಒಡನೆ கொருங்கங்கள்லாம் தொங்கி பொத்து பொத்துன்னு உண்டு போய் சேர்த்து போலாம். ನೇತಾಡುವ ಕೋತಿಗಳೆಲ್ಲ ಹಾಗೆಯೇ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತವೆ. காடை தூக்கிட்டு போகிற ஒரு சத்தம் கேட்கறத கர்ஜனை. ಆ ಶಬ್ದ, ಗರ್ಜಿಸುವ ಶಬ್ದ ಕಾಡನ್ನು ಎತ್ತುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அங்கெல்லாம் நம்ம யாரா இருக்கிறோம்? ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? யூதாவின் சிங்கக்குட்டிகள். ಯೂದ ಸಿಂಹದ ಮರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. அங்கெல்லாம் தேவபிள்ளை ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. பயத்தினாய் ஓடி போய் ஒருட்டு ಭಯத்திನ திருமணம் திரும்பி பார்க்க கூடாது. ಭಯದ ಆತ್ಮ உனக்கு பயந்து ஓட வேண்டும். ನಿನಗೆ ನೋಡಿ ಭಯಪಟ್ಟು ಓಡಬೇಕು. தேவபிள்ளை ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು. ஓடுற நாயை கண்டால் கொளிக்கிற நாய்க்கு எடுத்துக்கிட்ட மாதிரியா. ಓಡುವ ನಾಯಿ ನೋಡಿ தினகர் என்கிட்ட கார்ல பேசின்னு வந்தா,
ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ நீங்க தைரியமாக நில்லுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ, ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ஓடுற நாயை கண்ட கொலைக்கிற நாய்க்கு எடுத்து கொடுக்குமா? ಓಡುವ ನಾಯಿಯನ್ನು ನೋಡಿದರೆ ಬಗಳುವ ನಾಯಿಗೆ, ஓடுற நாய் திரும்பி நின்னுச்சுனா, ಓಡುವ ನಾಯಿ ತಿರುಗಿ ನಿಂತರೆ கொலைக்கிற நாய்க்கு உள்ளி செத்து போயிடுமா? ಬಗಳುವ ನಾಯಿ ನಿಂತು ಸತ್ತು. தேவனே, ಯಾಕೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ ஓடுற ஆளல்ல, ಓಡುವ ಆಳಲ್ಲ, ಗರ್ಜನೆ போடுற சிங்கம், ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹಗಳು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மரணமான ஜீவனான, ಮರಣವಾದರೂ ಜೀವವಾದರೂ உனக்குள்ள கிறிஸ்துவல் ஆகிக்கொண்டிருக்க, ನಿನ್ನಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಾಗ இந்த மரண பயத்தை என்ன செய்தாரா? ಮರಣ ಭಯವನ್ನು ಏನು ಮಾಡಿದರು? இவரைய 2:15-14 இப்ரியர் 2:14-15 ஓதிரி. மரண பயத்தை, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ಮರಣ ಭಯದ ದೆಸೆಯಿಂದ ತಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ದಾಸತ್ವ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೆ ಅವರಂತೆ ರಕ್ತ ಮಾಂಸಧಾರಿಯಾದನು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகத்தில் எல்லாரும் மரணத்துக்கு பயப்படுவா. ಈ ಲೋಕದವರೆಲ್ಲರೂ ಮರಣಕ್ಕೆ ಭಯಪಡುತ್ತಾರೆ. உலகத்துல தான் உனக்கு பாடி கார்டு, ಲೋಕದೇ ನಿನಗೆ ಕಾಯುತ್ತಾರೆ. செத்த பிறகு எவனும் எந்த பிரதமருக்கு எந்த பாடி கார்டும் கிடையாது. ಸತ್ತ ಮೇಲೆ ಯಾವ ಪ್ರಧಾನಿಗೆ ಯಾರೂ ಕಾಯುವುದಿಲ್ಲ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்கு சாத்தானுடைய தூதனுக்கு தான் சம்பந்தம். ನಿನಗೂ ಸೈತಾನ ದೂತರಿಗೆ ಮಾತ್ರ ಸಂಬಂಧವಿರುತ್ತದೆ. ஒரு நாள், ಒಂದು ದಿವಸ பலிபீடத்துல சொல்லுகிற சத்தியம் எழுதினார். ಬಲಿ ವಿಜ್ಞ ಪೀಠ இங்க இருக்கிறார், ದೇವರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ, நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். ದೇವರು ಅಯ್ಯ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு நாள் 2 மணி ராவுல, ಒಂದು ದಿವಸ 2 ಗಂಟೆ ರಾತ್ರಿ, பாதி ஆணிலே ஒரு பெரிய எறும்பு வர ஆரம்பித்தது. ಆನೆಯಲ್ಲಿ ಅರ್ಧದಷ್ಟು ದೊಡ್ಡ ಎಮ್ಮೆ ಬರಲು ಆರಂಭಿಸಿತು. ನಡೆದು வந்துச்சு, ಹಾಗೆ ನಡೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೆ. பார்த்துச்சு, ಅಯ್ಯನವರನ್ನು ನೋಡಿತು, கீழே போச்சு, ಮೇಲೆ ಹೋಯ್ತು, திரும்ப வந்து பார்த்துச்சு, ಮತ್ತೆ ಬಂದು ನೋಡಿತು, என்னை உத்து பார்த்துச்சு, ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿತು. ನಾನು சொன்னேன், ಅಯ್ಯ ಹೇಳಿದರು, என்னை என்ன பார்க்கறா? ನನ್ನಿಂದ ಏನು ನೋಡುತ್ತೀಯಾ? நான் யார் தெரியுமா? ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ? ಯಮದೂತ, ನಾನು ಯಮದೂತ, மரணத்தின் அதிகாரி, ಮರಣದ ಅಧಿಕಾರಿ. என்னை கண்டு பயப்படாதவர்கள் இந்த உலகத்திலே ஒருவராகிலும் இல்லை. ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಭಯ ಪಡದೇ ಇರುವವರು ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರೂ ಇಲ್ಲ. ಅವರು ஒரே ஒருவரை கண்டு பயப்படுவார், ಅವರು ಮಾತ್ರ ನಾನು ಭಯಪಡುತ್ತೇನೆ. அப்படியா? ಆಗ ನೆಲ್ಲ ನಿಂತುಕೊಂಡು, ಆಗ ನಿಂತುಕೊಂಡು, ಏ ಮರಣಮೇ, ಏ ಬೆಮ್ಮೆಯೇ, உன் கூறுங்க, ಏ ಮರಣವೇ ನಿನ್ನ ಕುಂಡ, ಏ ಪಾತಾಳಮೇ, ಏ ಪಾತಾಳವೇ உன் ஜெயமெங்க, ನಿನ್ನ ಜಯವೆಲ್ಲಿ? அந்த எருமாடு அப்படியே மூச்சு விட்டு கிழிஞ்சி அப்படியே பெருண்டு ஜொல்லு ஊத்தி நீ பாதாள போயிடுச்சு. ಆ ಎಮ್ಮೆ ಹಾಗೆ ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ಬಾಯಲ್ಲಿ ಜೊಲ್ಲು ಸುರಿಸಿ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟಿತು. 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சவால் எடுக்கிறவன் யார் இந்த உலகத்துல? ಲೋಕದಲ್ಲಿ ಸವಾಲಿಡುವವರು ಯಾರು? ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಸವಾಲಿಡ முடியுமா? நோ. ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಸವಾಲಿಡಲು ಸಾಧ್ಯ ಆಗುವುದಿಲ್ಲ. ஞானிகள் மேதாவிகள் ಸವಾಲಿಡ முடியுமா? ಜ್ಞಾನಿ ಮೇಧಾವಿಗಳು ಸವಾಲು ಹಾಕಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? ஒரே ஒருவன் ಒಬ್ಬರು ಮಾತ್ರ. அவர் விசுவாசிக்கிறவன், ಅವರು ನಂಬುವವರು, அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன், ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು, அவருக்கு சொந்தமான பாதாளத்துக்கு சவாலிட முடியும். ಸವಾಲಿಡಲು ಸಾಧ್ಯ. எல்லா மேதாவிகளும் ஞானிகளும் எல்லாருமே அவன் காலடியில் விழுந்துக்கிறார்கள். ஞாನಿಗಳು ಮೇಧಾವಿಗಳೆಲ್ಲ ಅವನ ಕಾಲು ಪಾದ, அதே சாத்தான் காலடியில் விழ வைத்திருக்கிறார். ಆದರೆ ಅದೇ ಸೈತಾನ್ ನಿಮ್ಮ ಕಾಲಡಿಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ. எவ்வளவு பெரிய கிருபை, ಎಂತ ದೊಡ್ಡ ಒಂದು ಕೃಪೆ. சொன்னா ಅದು ಹೇಳಿದರು. என்னையா உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவனே உன் காலடியில போடுறாரமே. ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವನು ನಿಮ್ಮ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕುತ್ತಾನೆ. பேதுருவே உன் காலை கழுவுறப்பா. ಪೇತ್ರನೇ, ஐயா போனா சாமி கழுவாத, ಬೇಡ ಸ್ವಾಮಿ ತೊಳೆಯಬೇಡಿರಿ. பேய் அவங்கிட்ட ஓடிடுச்சு, அதிர்குடியோ கழுவாத கழுவாத கழுவாத. ಆದ್ರೆ ತೊಳೆಯಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஏன் கால கழுவுறியா சாமி? ನನ್ನ ಕಾಲನ್ನು ತೊಳೆಯುತ್ತೀರಪ್ಪ. நான் உன்னை கழுவ விட்டா, ನಾನು ನಿನ್ನನ್ನು ತೊಳೆಯದಿದ್ದರೆ என்ன சகலத்திலும் உனக்கு பங்காளியா இருக்க முடியாதப்பா. ನನ್ನ நான் உன்னை கழுவாவிட்டால் இடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். இது கால் எப்படிப்பட்ட கால் தெரியுமாப்பா? ಇದು ಯಾವ ರೀತಿಯ ಕಾಲು ಗೊತ್ತೇನಪ್ಪ? எந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கிற விடுதலை கிடைக்கும்.
ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಕಾಲಿಡ್ತೀಯೋ ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. எந்த வீட்டில சாபம் இருக்கிறதோ அங்க நீ கால் வைத்தேனா ஊழியக்காரே உடனடியே விடுதலை ஆக்குவார். ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಶಾಪ ಇದ್ದು ಸೇವಕರು ಕಾಲಿಟ್ಟರೆ ತಕ್ಷಣ ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತದೆ. ಕಾಲ ಕಳುವರಪ್ಪ ನಾನು. ಆದ್ದರಿಂದಲೇ ನಿನ್ನ ಕಾಲನ್ನು ತೊಳೆಯು. அப்படி என்ன சாமி? ಹಾಗಂದ್ರೆ ಕಾಲ மட்டுமல்ல, ಕಾಲನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, ಸಾಕಾಳು ನನ್ನ ಸಂಪೂರ್ಣ ಶರೀರವನ್ನು ತೊಳೆಯಿರಪ್ಪ. ஆமென். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கழுவப்பட்டவர்கள், ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು, பாவத்தை நீக்கப்பட்டவர்கள், ಪಾಪದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು, பாவத்தை வெறுக்கிறவர்கள், ಪಾಪವನ್ನು ಅಗೆ ಮಾಡುವವರು, இயேசுவை நேசிக்கிறவர்கள், ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿ, உலகத்தை வெறுக்கிறவர்கள், ಲೋಕವನ್ನು ಅಗೆ ಮಾಡುವವರು, பரலோகத்தை நேசிக்கிறவர்கள், ಪರಲೋಕವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವರು. உன்னை கைவிடுவாரா? ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುತ್ತಾರ? போயிருக்கிறார் அவர். ಅವರು ಹೋಗಿದ್ದಾರೆ. எதுக்கு போயிருக்கிறார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗಿದ್ದಾರೆ? உனக்குத்தான், ನಿನಗಾಗಿ, உனக்குத்தான். ನಿಮಗಾಗಿ. உங்க அப்பா செத்து போயினார, மண்ணுக்குள்ள போய்விட்டு அட்டும்கிட்டா காணு. ஆனா இவர் போயிருக்கிறார். ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಸತ್ತರು, போயிருக்கிறேன், திரும்பி வருகிறேன், ಹೋಗಿದ್ದೇನೆ, ಮತ್ತೆ இந்த உலகத்துல யார் இந்த உயிர் எழுதுகிறார்கள்? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ? சொன்னார், ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಹೇಳಿದರು, சாம்பல கங்கா நதியில ஊத்திடுகட போட்டோம், ನನ್ನ ಬೂದಿಯನ್ನು ಗಂಗಾ ನದಿಯಲ್ಲಿ ಚೆಲ್ಲಿಬಿಡಿರು ಹೋಗಲಿ ಎಂದರು. இவர் என்ன சொன்னா? ಆದರೆ ಇವರೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? போயிட்டு மீண்டும் வருகிறேன். ಹೋಗಿ ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ. ஏன் போகிறா, ஏன் வருகிறா? ಯಾಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ, ಯಾಕೆ ಬರುತ್ತಾರೆ? ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ನಾನು எடுத்து ஆயத்த பண்ண போகிறேன். ನಿನಗಾಗಿ ಸ್ಥಳ ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ. மீண்டும் வருகிறேன், ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ. உன்னை கூப்பிட்டு கொண்டு போகிறேன், ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. 17 என்ன சொல்கிறார் யோவான்ல? ಯೋವಾನ 17 ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நான் இருக்கிற இடத்துல நீ இருக்க வேண்டும், ನಾನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವಿರಬೇಕು. ಆಮೆನ್. போல கபரிஷ் யாரா இருக்கிறா? ಈ ರೀತಿ இவரை போல தெய்வம் யார் இருக்கிறா? ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಯಾರು? ஹalleluya. இவரை போல அன்புடையவர் யார் இந்த உலகத்திலே? ಈ ರೀತಿ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರು ಯಾರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ? நான் இருக்கிற இடத்துல நீ இருக்க. ஆமென். ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು யார் இவரா இருக்கிறா? ಯಾರು ಇವರಾಗಿ? சூரியனை உண்டாக்குனவர், ಸೂರ್ಯನ சந்திரனை உண்டாக்குனவர், பூமியை உண்டாக்குனவர், செடி கொடிகளை உண்டாக்குனவர், ನಕ್ಷತ್ರ ಉಂಟು ಮಾಡಿದ சகல உயிரும் அவர் கயத்துல இருக்கிறது. ಎಲ್ಲ ಜೀವಗಳು ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. சொல்கிறார், நான் இருக்கிற இடத்துல நீயும் இருக்க. நான் எங்கே ನಾನಿರುವ இருக்கிறேனೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். கைகளை வைத்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி, ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. நீ எங்க இருக்க போற? ನೀವೆಲ್ಲಿರಲು ಹೋಗುತ್ತೀರಾ? அவரோட இருக்க போற. ನಾವು ಅವರ ಹತ್ತಿರ ಇರಲು ಹೋಗುತ್ತೇವೆ. பேயா இல்ல, பிசாசா இல்ல, பூதம் இல்ல, ராட்சதம் இல்ல, பாதாளம் இல்ல, இருட்டாரே இல்ல. அவர் எங்க இருக்கிறாரோ ஆமென். ஹalleluya. அவர் இருக்கிற இடத்தை இந்த உலகத்துல யாராலையும் வர்ணிக்க முடியாது. ಅವರು ಇರುವ ಸ್ಥಳ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ವರ್ಣಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. பார்த்து பாருங்கள், 1 கொரிந்த 1 திமோத்தி 6ல என்ன சொல்கிறார்? 1 ತಿಮೋತಿ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? யார் சேரக்கூடாத ஒளியிலே சேர்ந்தார், ಯಾರು ಸೇರಲಾಗದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸೇರಿದರು. கோடிக்கணக்கான சூரியனுடைய ஒளி உடையவளாய் இருக்கிறார். அந்த இடத்துல நான் இருக்கிறேன். அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமைய உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கு கனமும் மனுஷன் அவரை காண முடியாது, ಮನುಷ್ಯರಿಂದ ಕಾಣಲಾಗುವುದಿಲ್ಲ. மனுஷன் அவரை காண முடியாது, ಮನುಷ್ಯರಿಂದ ಕಾಣಲಾಗುವುದಿಲ್ಲ. தெய்வ மனுஷன் காணலாம். ஆமென். ಮನುಷ್ಯರು ಕಾಣಬಹುದು. பிள்ளை இல்லாதவன் அவனை காண முடியாது, ಮಕ್ಕಳೆಲ್ಲವೂ ಅಲ್ಲಿ ನೋಡಲಾಗುವುದಿಲ್ಲ. பிள்ளையா இருக்கிறவனை காண ஆமென். ಹಾಗೆ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. இப்பொழுது கர்த்தரை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கார். ದೇವರು ಈಗ ಪ್ರಕಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் மண்ணுங்க, ನಾವೊಂದು ಮಣ್ಣಷ್ಟೇ. செருப்பத்துன்ற மண்ணுன்னா ಮಣ್ಣು ಚಪ್ಪಲಿ ತಿನ್ನುವಂತ தொடுப்பதற்கு கூட தகுதி இல்லாத, ಪರಕೆ ಎತ್ತಲು ಸಹ ಅರ್ಹನಲ್ಲ. ஆவு தெரியாத ஒரு கழுதை, ಆ ಹೂ ತಿಳಿಯದಂತ ಒಂದು ಕಥೆ ರೀತಿ. ಆದರೂ ಅವರ ಕೃಪೆ எனக்கு ஒரு பிச்சை போட்டார். ಅವರ ಕೃಪೆ ಎಂಬ ಭಿಕ್ಷೆಯನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ. அவருக்கே ಘನ, ಅವರಿಗೆ ಘನಮಾನ, அவருக்கே மகிமை, ಅವರಿಗೆ ஆமென். ஹalleluya. நான் என்ன செய்கிறேன் என்றதல்ல, ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ என் ಎಂಬುದಲ್ಲ. மூலமா அவர் என்ன செய்கிறார். ನನ್ನ ಮುಖಾಂತರ ಅವರಿಗೆ ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ. தேவளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் என்ன செய்தேன் என்று போகாதே, ನಾನೇನು ಮಾಡಿದೆನೆಂದು ಹೋಗಬೇಡ. இந்த மண்ணு மூலமா அவர் என்ன செய்கிறார் என்று தான் நீ பார்த்து அவருக்கு கனப்படுத்த வேண்டும். ಈ ಮಣ್ಣಿನ அப்பொழுதுதான் நீ அவனுடைய பிள்ளையா இருக்குவாய். ಈ ಮಣ್ಣಿನ ಮುಖಾಂತರ ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆಂದು ನೋಡುವಾಗಲೇ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಲು ಸಾಧ್ಯ. ஸ்தோத்திரிக்க நேரமாய் விட்டது.
தேவன் ஸ்தோத்திரம் ಮಾಡಿ ஏராளமான சத்தியம் இருக்கிறது. ಅನೇಕ ಸತ್ಯಗಳು இப்பொழுது நின்று என்னால பேச முடியும், ಈಗಲೂ ನಿಂತು ಮಾತಾಡಲು ಸಾಧ್ಯ. ஆனாலும் ராஜா மாதிரி உட்கார்ந்து கொண்டு பேசி எனக்கு ಆದರೂ ರಾಜನ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವಂತೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. அகல தேவனே, ಅದನ್ನು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. மரண பயரை நீக்கி தள்ளிவிட்டார். ಮರಣ எனக்கு கண்ணு மூடி அழுகுறான, ஐயோ தோத்து போயினே, ஆண்டவர் விட்டுட்டேனே. ಸೈತಾನ ಅಳುತ್ತಾನೆ, ಯಾಕೆಂದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುವ ಆ ದೇವರ ಆತ್ಮನ ನೋಡಿ ಆತ್ಮವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. அவர் நல்ல தெய்வமா, ಅವರು ಒಳ್ಳೆಯ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அகலே ಆದ್ದರಿಂದ அதான் சொல்றா, ಹೇಳುತ್ತಾರೆ, எல்லாம் அனுபவிச்சு வந்த ஒருவர் என்ன சொல்லுகிறார், ಎಲ್ಲ ಅನುಭವಿಸಿ ಬಂದ ಒಬ್ಬನೇನು 23 20 மரண இருள் பள்ளத்தாக்கில நடந்தாலும் கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லிவிட்டார். மரண இருளின் ಕಾರ್ಗತ್ತಲ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆದಾಗಲೂ ನಿನ್ನ ಕೋಲು ದೊಣ್ಣೆಯು ನನ್ನ ಆಧರಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ನಾನು ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೂ ನೀನು ಹತ್ತಿರವಿರುವುದರಿಂದ ಕೇಡಿಗೆ ಹೆದರೆನು, ನಿನ್ನ ದೊಣ್ಣೆಯು ನಿನ್ನ ಕೋಲು ನನಗೆ ಧೈರ್ಯ ಕೊಡುತ್ತದೆ. கோலும் தடியும், ஆமென். அந்த தடி இப்போ அந்த சுத்தினுக்குது. ಆ ದೊಣ್ಣೆ ಈಗ ಸುತ್ತುತ್ತಾ ಇದೆ. ஐயோ அம்மா நோமா தாங்க முடியல, டாக்டர் கேட்ட ஒண்ணே இல்லைன்றான். அப்புறம் பார்த்தா எலும்பு சதுக்கு சதுக்கு சதுக்குன்னு குத்துதுப்பானக்கா, அதைத்தான் தடி. ಅದು ಡಾಕ್ಟರ್ ಅಂದ್ರೆ ಏನು ಇಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರೆ, ಆದರೂ ನೋವಿದೆ ಅಂದ್ರೆ ಅದೇ ದೊಣ್ಣೆ ಏಟು. இது தடியில் அடிக்கிறார், ಯಾಕೆ ಈ ದೊಣ್ಣೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ? ஆமென். உணரும் போது ஆமென். ಕೊಂಡುವಾಗ கோல் வந்தா, அந்த கோல் ஒன்று நடத்துதா, ಆ ಕೋಲು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದಂತೆ. பரிசுத்தாவியானவர் வருவார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಬರುತ್ತಾರೆ, கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்தை நடத்துவார். ஆமென். ಸಕಲ சத்தியத்தில் நடத்த என்ன பண்றார், தடியில கொடுக்கிறார், எங்க போய் நிற்கிற. ಆಗ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾರೆ, ದೊಣ್ಣೆಯಿಂದ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. எங்க போயிருந்த, ಎಲ್ಲಿ ಹೋಗಿ புறாவராடி, ஐயோ டாக்டர் கிட்ட போறேன்னா உடம்பெல்லாம் கேன்சர் ஆட்டான். ಅದು ಡಾಕ್ಟರ್ ತಗೋತೀರ, ಶರೀರವೆಲ್ಲ ಕ್ಯಾನ್ಸರ್ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. செத்து போ, ಸತ್ತು ಹೋಗು, உடம்பெல்லாம் கேன்சர் ஆட்டான். ಶರೀರವೆಲ್ಲ ಕ್ಯಾನ್ಸರ್ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. அவளை எவ்வளவு ஆட்டம் ஆடிட்டுக்குவே, ಎಷ್ಟು ಆಟವನ್ನು ಆಡಿರಬಹುದು. இப்போ எப்படி அடிக்கிறது, அந்த அடியட்சி மனஸ்தாபம் வரணுமே. ಆ ಒಡೆದು ಸಹ ಮನಸ್ತಾಪ ಬರಬೇಕೆ? பார்த்தவங்க கூட பார்க்காத போயிடுவாங்க, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ರು ಕೂಡ ನೋಡಿದ್ರು. உன்னை நேசிருங்க, ஐயோ அதா தூ துப்பிட்டு போவாங்க. ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವರು ಅಯ್ಯೋ ಅದ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஏன் தெரியுமா, ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஆமென். ஸ்தோத்திரம். ಅದೇ ದೊಣ್ಣೆ. ஏன் தெரியுமா, ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவர்கிட்ட போகணும், ஆமென். அவர்கிட்ட போ. ಅವರ ಹತ್ತಿರ ಹೋಗು. அங்க துப்புறாளா, ಅಲ್ಲಿ ಉಗಿಯುತ್ತಾರಾ? உன்னை அணைத்துக்கிறாங்க. ನಿನ್ನನ್ನು அடிக்கிறாங்களா, ನಿನ್ನ ಹೊಡೆಯುತ್ತಾರಾ? ஆமென். 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 ஸ்தோத்திரம். ಗಾಯವನ್ನು ಇಲ್ಲಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. போவையா என் தேவப்படி. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாளைக்கு வரைக்கும் சத்தியத்தை பேசுவேன். ನಾಳೆವರೆಗೂ ಸತ್ಯವನ್ನು ಮಾತಾಡ. சவால், நீங்க நிக்கிறீங்களா? ನೀವು ನಿಲ್ಲುತ್ತೀರಾ? என் தொண்டை இயேசு ரட்சித்திருக்கிறார். ஆமென். ಯೇಸು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. அவருடைய ரத்தத்தை என் தொண்டையில ஊத்துறார். ಅವರ ರಕ್ತವನ್ನು ಗಂಟೆಯಲ್ಲಿ 56 வருஷமா சத்தமிட்டு இந்த நாய் குளிச்சுனே இருக்கிறது. 56 ವರ್ಷಗಳಿಂದ ಈ ನಾಯಿ ಬೊಗಳುತ್ತಲೇ ಇದೆ. இப்ப குளிக்க மாட்டாத நாய்ங்க போய் பாருங்க, ಬಗಳದಂತ ನಾಯಿಗಳನ್ನು ಹೋಗಿ ನೋಡಿರಿ. ரோமன் கேத்தலிக்ல போய் பாருங்க, பாதிரிங்க ರೋಮನ್ ಪಾದ್ರಿಗಳನ್ನು ನೋಡಿರಿ. அந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு, ಆ ಡ್ರೆಸ್ ಎಲ್ಲ ತೆಗೆದುಬಿಟ್ಟು, லுங்கியை கட்டிக்கின்னு, ಲುಂಗಿ ಕಟ್ಟಿಕೊಂಡು, எல்லாம் ரோஸ்ட் சாப்பிட்டுக்கின்னு, ರೋಸ್ಟ್ ಊಟ ಮಾಡಿಕೊಂಡು, அப்படியே பெட்ல ஏசி ரூம்ல உட்காந்து நல்லா தூங்கின்னு கொர்க்க விட்டு இருக்கோம். ಎಸಿ ರೂಮ್ನಲ್ಲಿ ಗೊರಕೆ ಹೊಡಿ கொளிக்காத நாய் அது, ಬಗಳದಂತ ನಾಯಿ. மற்ற இவ்வளவு நேரடிக்கமாக கொளிக்கிற நாய்ங்க இருக்கிறத பாருங்க. அவர்கள் எல்லாரும் ಬಗಳುವ ನಾಯಿಯನ್ನು ನೋಡಿರಿ. அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாது ஊமையான நாய்கள், தூக்கமயமாய் புலம்புகிறார்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவைத்து நாய்கள். ಅವರೆಲ್ಲ ನಾಯಿಗಳಂತಿರುತ್ತಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கொளிக்கிற நாய், ಬಗಳುವ ನಾಯಿ கொளித்து கொண்டே இருக்கிறது. ಅದು ಬಗಳುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ಅರೆ ಸರಿಯಾ ನಬಡಿ ಕೊಲ್ಲಿಡಾ, ನಾವು ಕೊಳಿக்கிற ಸ್ವಾಮಿ. ಸರಿಯಾದ ರೀತಿ ಬಗಳು, ಹೌದು ಸ್ವಾಮಿ ಬಗಳುತ್ತೇನೆ. ದೇವಡಿ ಕೊಳಿக்கிற ನಾಯಿ,
ಬಗಳುವ ನಾಯ 56 ವರ್ಷமா ಕುಳಿತು ನಿற்கிறேன் 56 ವರ್ಷಗಳಿಂದ ಬಗಳುತ್ತಿದ್ದೆ. ಯೇಸು ಯೇಸು ಎಂದು ಕುಳಿತು ನಿற்கிறேன். ಯೇಸು ಯೇಸು பரலோகம் பரலோகம் ಎಂದು ಕುಳಿತು ನಿற்கிறேன். ಪರಲೋಕ ಪರಲೋಕ ಪಾವಿಯೇ ಮನಂ ತಿರುಮ ಎಂದು ಕುಳಿತು ನಿற்கிறேன். ಪಾಪಿಯೇ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗು ಎಂಬುದಾಗಿ ಬಗಳುತ್ತಿದ್ದೇವೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆனாலும் நாம் பலவீனமாகவில்லை. ಅಲ್ಲಿ ಹೋಗಲಿಲ್ಲ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவோட ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ எல்லாவற்றையும் செய்து முடிக்க பலமுள்ளவரா அவருடைய பலம் என்னை கிருபையில தாங்கிக் கொண்டு வருகிறது. ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವಂತ ಅವರ ಬಲವು ಕೃಪೆಯಿಂದ ಆವರಿಸಿಕೊಂಡು ಬಂದಿದೆ. காலையில ஒரே ஒரு இட்லி தான் துண்ணி எடுத்துட்டு போட்டேன். ಬೆಳಗ್ಗೆ ಒಂದೇ ಒಂದು ಇಡ್ಲಿ ಅಯ್ಯ ನಂತರ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. ಆದರೆ ಕುಡಿ சாராய அல்ல, பரிசுத்தாவியை நிரம்பி குடிச்சு விட்டார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ சத்தமிட்டு கொண்டிருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ಶಬ್ದವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உறுதிப்படுத்திக்கோ. ನಿಮ್ಮನ್ನು தட்டி எழுப்புறா. ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. உங்க பாட்டு எப்படி இருக்கணும்? சோர்வ தந்தான துதிப்போமே. அது பழைய பாட்டு. மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. பயத்தினாவினை விரட்ட வேண்டும். ಭಯದ ಆತ್ಮನ್ನು ಓಡಿಸಬೇಕು. ದೇವರ ವಾರ್ತೆಗೆ ಎவ்வளವರೆಗೆ ಕೀழ்ಪಡಿகிறாಯೋ, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಎಷ್ಟು ವಿಧೇಯನಾಗುತ್ತೀಯೋ, ಭಯ ಉನ್ನ ಬಿಟ್ಟು ಒಳಗು. ಭಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುತ್ತದೆ. ಭಯ ಉನ್ನ பார்த்து பயந்து போய்விடும். ಭಯ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟು ಓಡುತ್ತದೆ. ಎಚ್ಚರಿಕೆ இருக்க வேண்டும். ದೇವರೇ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳು. 91:5-8 ಕೀರ್ತನೆಗಳು 91:5 சீக்கிரமா ஒன்னு போனா பிரசங்கம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். எவ்வளவு வியாதி பிடிக்குது பாரு மனுஷனை. இருளಲ್ಲಿ ಭಯ ಹುಟ್ಟಿಸುವ ஏதாவது உங்களுக்கு அப்பேற்பட்ட வியாதி இருக்குதா? ನಿಮಗೆ ಆ ರೀತಿ ஓடு ஹாஸ்பிடலுக்கு ஓடு. இருளில் பாரு இருமா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். இந்த ரெண்டு வியாதி என்ன பிடிக்குது? ಈ ಎರಡು ಕಾಯಿಲೆ ಹಿಡಿಯುತ್ತದೆ. அப்புறம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அது என்ன பிடிச்சிருக்குது. ಅದು ಸಹ ಹಿಡಿದು ಬಿಟ್ಟು. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இருளಲ್ಲಿ இருಳಲ್ಲಿ ಭಯ ಹುಟ್ಟಿಸುವ ಯಾವುದಕ್ಕೂ, ಹಗಲಲ್ಲಿ ಹಾರಿ ಬರುವ ಬಾಣಕ್ಕೂ, ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ವಿಪತ್ತಿಗೂ, ಹಾನಿಕರವಾದ ಮಧ್ಯಾಹ್ನದ ಕೇಡಿಗೂ ಅಂಜ ಕಾರಣವಿಲ್ಲ. வரக்கூடிய காரியங்கள் என்ன? ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಬರುವ ಕಾರ್ಯಗಳೇನು? நீ செத்து சுடுகாடுக்கு போற மாதிரி கனவு வரும். ನೀನು ಸತ್ತು ಸಮಾಧಿಗೆ ಓ ರೀತಿ ஐயையம்மா ஐயோ 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 நான் செத்து போயிடுறேன், நரகத்துக்கு போறேன். போ. ಅಯ್ಯೋ ಅಮ್ಮ ಅಯ್ಯಪ್ಪ ನಾನು ಸತ್ತು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. நரகத்துல என்ன இருக்குது? ನರಕದಲ್ಲಿ ಏನಿದೆ? சுட சுட ஹார்லிக்ஸ் கொடுக்கறாங்க. ಬಿಸಿ ಬಿಸಿ ಹಾರ್ಲಿಕ್ಸ್ ಕೊಡುತ್ತಾರೆ ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்புறம் ಹಗಲಲ್ಲಿ ಹಾರಿ ಬರುವ ಬಾಣಕ್ಕೂ, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். அம்பு பறக்குது. ಹಗಲಲ್ಲಿ ಹಾರಿ ಬರುವ நீதிமானுக்கு அம்பு பாயுது. ನೀತಿವರಿಗೆ ಬಾಣಗಳು ಚುಚ್ಚುತ್ತವೆ. மகன் சொல்றான், ಮಗ ಹೇಳುತ್ತಾನೆ, என்னான்னு என்ன பெத்தியோ உனக்கு சாவு வரலையா? ಏನನ್ನ ಎತ್ತಿದೆಯೋ ನಿನಗೆ ಸಾವು ಬರಲಿಲ್ಲವಾ? அம்பு போய் அப்படியே அந்த தாய் ಹೃದಯத்துல நுழைதான். ಆ ಬಾಣ ಹೋಗಿ ತಾಯಿಯ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾಟುತ್ತದಂತೆ. இல்லாத பொல்லாதெல்லாம் மேலே சொல்லும்போது, ಇಲ್ಲದಿರುವುದನ್ನೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಮೇಲೆ, பகலில் வர அம்பு பாய்கிறத ಹೃದಯத்துல, ಹಗಲಿல் ಬರುವ ಬಾಣ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾಟುತ್ತದೆ. என்னால தாங்க முடியவில்லை. ಅಯ್ಯೋ ನನ್ನಿಂದ ತಾಳಲಾಗುತ್ತಿಲ್ಲವೇ? என்னென்னவெல்லா என் மேல பேசுறார்களே, ಏನೇನೆಲ್ಲ ನನ್ನ ಮೇಲೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆಯೇ? பகலில் வர அம்பு, ಇದೇ ಹಗಲಿல் ಬರುವಂತಹ ಬಾಣಗಳು. அப்புறமா இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை கொடுக்கிறார் பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಕೊಡುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. இது யார் கொடுக்கிறாரு? ಇದನ್ನು ಯಾರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ? சேதுவண்டி 91:1 சேதுவண்டி. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரிடம் மறைவிலே இருக்கும் போது சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லமுடைய நிழலில் தங்குவான். ಪರಾತ್ಮನ ಹೊರಹೊಕ್ಕಿರುವವನು ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನಾಗಿರುವನು. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் நிழலில் நான் ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ இருக்கிற மைசூர்ல, அவர் இருக்கிற பெங்களூர்ல, எங்க நிழல் உன் மேல படும்? ನೀನು ಮೈಸೂರಿದ್ದೀಯಾ, ಅವರು ಬೆಂಗಳೂರಿಂದ ನೆರಳು ನಿನ್ನ ಮೇಲೆ ಆಗಿ ಬೀಳುತ್ತದೆ. உனக்கு கொஞ்சம் கிட்டவா, உன் நிழல் பட்டால் எனக்கு தூக்கம் வரும்.
கொஞ்சம் கிட்ட வா. நெல்லல் படிச்சா ಇಲ್ಲ ரொம்ப நல்லா கலக்கு மாட்டேன். தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதுதான் நெல்லல். நெல்லல்னா கிட்ட இருக்கிறோம், அப்பதான் நெல்லல் படம். ನೆರಳೆಂದರೆ ಹತ್ತಿರ ಇರುವಾಗ ಅದರ ನೆರಳು ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ. நீ மைசூர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து அவர் நிலையில் எங்க இருக்கோம்? ನೀನು ಮೈಸೂರು, ಅವರು ಬೆಂಗಳೂರು, ಯಾಕೆ ನೆರಳು ಬೀಳುತ್ತದೆ? என்னை விட்டு தூரமா இருக்கா? ನನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿದ್ದೀಯ. கிட்ட வா, ಹತ್ತಿರ ಬಾ, கிட்ட வாங்கோ. ಹತ್ತಿರ ಬಾ. பலிப்பீட பாலடிச்சிட்டு இருக்குது, ಯಜ್ಞಪೀಠ ಆಳು ಬಿದ್ದಿದೆ. கிட்ட வா என்று சொல்ற. ಹತ್ತಿರ ಬನ್ನಿರಿ ಎನ್ನುತ್ತಾರೆ. நண்ப தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. ஒரு நாள் ಒಂದು ದಿವಸ இந்த பலிப்பீடத்தை பத்தி எச்சரிக்கையா இருங்க. ಯಜ್ಞಪೀಠ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ. இது தேவன் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனால நியமிக்கப்படுகிறது. கர்த்தர் ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಸೇವಕರಿಗೆ ದೇವರು ನೇಮಿಸುವಂತದ್ದು. அந்த பலிபீடத்துல நானே ஒரு மாசம் என்னை தூரமாக்கிட்டார்கள். ಒಂದು ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಒಂದು ತಿಂಗಳು ದೂರ ಮಾಡಿಬಿಟ್ಟಾರ ಅಯ್ಯನವರಿಗೆ. எங்க அண்ணன் குடும்பம் முழுவதுமாக நடத்தினாங்க. நீ எல்லாம் ரெடி பண்ணிக்கப்பா, அதுபடி நாங்க நடத்துறோம். ನೀವೆಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿಪ್ಪ, ನಾವೇ ಬಂದು ನಡೆಸುತ್ತೇವೆ ಎಂದರು. 10 நாள் படிச்சு 10 ದಿವಸ ಹೋಯಿತು. என்கிட்ட காலையில் ஓடி வந்தாங்க. ಬೆಳಗ್ಗೆ ಅಯ್ಯ ಹತ್ತಿರ ಓಡಿ ಬಂದರು. பயங்கரமான கனவு கண்டோம். ಭಯಂಕರವಾದ ಕನಸುಗಳು. ஒரு ரதத்து மேல நாங்கள் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ಒಂದು ರಥದ ಮೇಲೆ ಏರಿ ಕುಳಿತಿದ್ದೇವೆ. அந்த குதிரைகள் எங்களை ஜிம்முது. ಆ ಕುದುರೆಗಳು ನಮ್ಮನ್ನು ಜಿಮ್ಮುತ್ತವೆ. அப்படி யாரும் சொல்றார்கள், ஐயா, கீழே இறங்காத, எச்சரிக்கையாரு, பலி ஆயிடும் உனக்கு என்று சொல்றார். ಕೆಳಗಡೆ ಇಳಿಯಬೇಡ, ಎಚ್ಚರಿಕೆ, ಬಲಿಯಾಗಿ தப்பித்து ஓடு என்று சொல்கிறார். ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡನ್ನುತ್ತಾರೆ. ஒரு தீர்க்கதரிசி போய் எச்சரிக்கை கொடுத்தார். ಒಂದು ಪ್ರವಾದಿ ಹೋಗಿ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡ. பலிபீடத்தில் நிற்காத, சீக்கிரம் இறங்கிடுங்க. ಬಲಿಪೀಠ ನಿಲ್ಲಬೇಡಿರಿ, ಬೇಗ ಇಳಿಯಿರಿ. கண்டுத போனதெல்லாம் பேசாத. பலிபீடத்தில் யாரும் ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಇಲ್ಲದನ್ನೆಲ್ಲ ಮಾತಾಡಬಾರದು. இவனுக்கு நான் சொல்லி நிற்கிறேன், இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாத, கதை கட்டின்னு ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಬಾರದು. எவ்வளவு பேர் இருக்கிறார் தெரியுமா? ಎಷ್ಟು ಜನರನ್ನು ಇಳಿಸಿಬಿಟ್ಟರು. நேத்து இவங்க அண்ணனை பத்தி, வில்சனை பத்தி பேசலாம். ವಿಲ್ಸನ್ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ. அழிக்கப்படல, சும்மானாசம் பலிப்பீட்டில் வந்து இப்போ ஒன்றுத்துக்கிறது ஆயிட்டான். போயிட்டான், செத்தாட்டான், கொஞ்சாதி செத்து போச்சு, புள்ளி எங்க தாத்தார ஆகி போச்சு. ஏன் தெரியுமா? ಕರೆಯಲಿಲ್ಲ, ಆದರೂ ಬಲಿಪೀಠಕ್ಕೆ. தேவனுடைய சித்தமில்லாத வழியை நீ செய்யும் போது அது பலிப்பீடத்தை நீ கெடுக்கிறா. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಾಗ ಬಲಿಪೀಠವನ್ನು ಕೆಡಿಸುತ್ತೀಯ. எச்சரிக்கை இருந்துக்கோ தேவனே. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಕ್ಕೂ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த பலிபீடத்தை துடிக்கிறவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಈ ಬಲಿಪೀಠ பகைகளை வைத்துக் கொண்டு தயவு செஞ்சு வர வேண்டாம். ಹಾಗೆ ಊರುಗಳನ್ನು உன்னோட குடும்பம் சபிக்கப்பட்டு போய்விடும். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗುತ್ತದೆ. இந்த செய்கிறவர்கள் கரைத்தேடப்படாதவனா இருக்க வேண்டும். ಇಲ್ಲಿ ಮಾಡುವರು ஆணா இருந்தாலும் சரி, கரைத்தேடப்படாதவனா இருக்க வேண்டும். ನಾವು ಇಲ್ಲದ್ರೂ ಸಹ ಗಂಡಸಾದರೂ பலிபீடத்தில் அவரோட சமூகம் சுத்தி கொண்டு இருக்கிறது. ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಅವರ ಪ್ರಸನ್ನತೆ. நீ இஷ்டத்துக்கு எரிச்சல் அடிச்சிட்டு பேருக்கு புகழுக்கு பலிபீடத்தை தொடுத்தியனா, ನೀನು ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಾದರೂ ಹೆಸರು ಘನತೆಗಾಗಿ ಓಡಿಸುವುದಾದರೆ பாதாளம் உனக்கு ಗ್ಯಾರಂಟಿ. ಪಾತಾಳ ಗ್ಯಾರಂಟಿ ಆಗಿರುತ್ತದೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவசியம் பலிபீடத்தை பத்தி ஒரு நாள் நான் பேசுறேன். ಪೀಠದ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இஷ்டம் போல எல்லாம் பேச முடியாது. ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಬಾರದು. என் மனைவி மேலே ஏறும்போது சொல்ல, எச்சரிக்கையாரு, பலிபீடத்து மேலே ஏற. ಪಾಸ್ಟರ್ ಹೋಗುವಾಗಲೂ ಹೇಳುತ್ತಾರೆ, ಎಚ್ಚರಿಕೆ ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ. இவருக்கும் எச்சரிக்கை கொடுத்துனாரு. ஏன்னா இது வரைக்கும் 5 பேர் இறங்கிட்டாங்க. 5 இது 6வது தொங்கி இருக்குது. இது எப்போ இறங்குதோ உஷாரா இருக்க வேண்டும். ಇದು ಯಾವಾಗ ಹೇಳಿತದೋ ಎಚ್ಚರಿಕೆ. பயபக்தி ஆக்கிற வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினுக்கிற இடமில்லை. இதெல்லாம் ಬಾಯಿಗೆ ಬಂದರೆ தேவன் நாவல வார்த்தை வைத்து அந்த வார்த்தை மட்டும் தான் போக வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ಮಾತ್ರ ಸ್ಥಳದಲ್ಲಿ. ஏதோ கல்பனை பத்தி பேச போனியனா, ಏನಾದರೂ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ குடும்பமே மட்டாஸ், ಕುಟುಂಬವೇ ನಾಶವಾಗುತ್ತದೆ. எச்சரிக்கை இருந்து கொண்டு நடக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು ನಡೆಯಬೇಕು. ஆகையால தேவபடி ಅದನ್ನು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாதபடியிலே ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அவர்கள் முனத்தாரமா தாழ்த்திக. சிறுமந்தையே, லூக்கா சுவிசேஷம், ಲೂಕನ சிறுமந்தையே, ಚಿಕ್ಕ ಹಿಂಡೆ, பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, அந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க போறேன். ಆ ರಾಜ್ಯವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡು. சிறுமந்தையே பயப்படாத, அந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க போறேன். ಚಿಕ್ಕ ಹಿಂಡೆ ಭಯಪಡಬೇಡ, பயப்படாதே சிறுமந்தையே, ஆ. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பரமபிதா பிரியமா இருக்கிறார். பிரியமா இருக்கிறார். ராஜ்யம் என்ன? ராஜ்யம் நினைச்சு விட்ட நீ. ராஜ்யம் ராஜ்யம் அவனுங்க எல்லாம் செத்து போயிட்டானுங்க. ராஜ்யங்கள்லாம் ಮೈಸೂರು ರಾಜ್ಯದ ಎಲ್ಲ ಸತ್ತು ಬಿಟ್ಟರು ಸಾಮಾನ್ಯವಾದ. அவன் ராஜ்யத்துல என்னென்ன இருக்கும் தெரியுமா? ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ அந்த ಇದೆ? ராஜ்யத்துல என்னென்ன இருக்கும் என்று சாது சுந்தர் சிங் கேட்டாங்களாம். சாது சுந்தர் சிங் ಸಾಧು ಸುಂದರ್ ಸಿಂಗ್ ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಏನಿದೆ ಎಂದು ಕೇಳಿದರಂತೆ. அவர் சிரித்தி சொன்னாரா, ಅವರು ನಕ್ಕಿ ಹೇಳಿದರಂತೆ, அந்த ராஜ்யத்துல என்ன இருக்குதுன்னு என்னால சொல்ல முடியுமா? ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಂತ ನಾನು ಏನು 365 ಭಾಷೆயில கூட அது சொல்ல முடியாது. 365 ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ವರ್ಣಿಸಲು இப்படித்தான் பரலோகம் என்று சொல்ல முடியாது.
முடியாது. ಹೀಗೆಯೇ ಪರಲೋಕ ಎಂದು ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. தயவு செஞ்சு என்னை கேட்க வேண்டாம்னு சொல்லிவிட்டாரா? ದಯವಿಟ್ಟು ಕೇಳಬೇಡಿ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. அந்த மகிமை, ಆ ಮಹಿಮೆ, அந்த மகிமைக்கு போற கேடுகட்டை நீ, ಆ ಮಹಿಮೆಗೆ ಹೋಗುವ ನೀವು பொல்லாத பாவத்தை செய்து கொண்டு இருக்கலாமா? ಕೆಟ್ಟ ಪಾಪಗಳನ್ನು விளையாடுகிற ಮಾಡುತ್ತೀರಿ. தேவ சமூகத்துல ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ஒரு ತಮಾಷೆ நாள் வரும் உனக்கு ಒಂದು ದಿವಸ ನಿಮಗೆ ಬರುತ್ತದೆ. நடக்க முடியாது, நிற்க முடியாது, டேக்கி நீ பேணுங்க நீ நானுங்கன்னு டேக்கிற நாள் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லி கொண்டு வருகிறார். ನಿಂತಲಾದು ನಡೆಯಲಾರದು, ನಡೆಯಲೇ ಸಾಧ್ಯವಾಗದ ದೇಕಿಕೊಂಡು ಹೋಗುವ ದಿವಸ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. செய்த பாவம் போதாதா? ಮಾಡಿದ ಪಾಪ இனி நீ பாவம் செய்ய வேண்டுமா? ಇನ್ನೂ ಪಾಪ ಮಾಡಬೇಕಾ? எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಕ್ಕೂ படுக்கிற படுக்கையில ஏந்திரிக்க முடியாதபடிக்கு செய்வார் ஆண்டவர். ಹಾಸಿಗೆ சாத்தான் எடுத்துக்கொண்டு பாதாளத்துக்கு போய் விடுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். ಸೈತಾನ್ ಎತ್ತು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. ஏதோ ஒரு சபை நினைத்து விடாதே. ಏನೋ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ನೆನೆಸಿ ಬಿಡಬೇಡ. இது கர்த்தருடைய விலாவு. ಇದು ದೇವರ ಪಕ್ಕೆ. அவருடைய விலாவில் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். ಅವರ ಪಕ್ಕೆಗಳಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇನೆ. அந்த விலாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் ನೀ. ಆ ಪಕ್ಕೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಕುಳಿತಿದ್ದೀಯ. எச்சரிக்கையா இருந்துக்கோ தேவனே. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ ದೇವರು. ஆசீர்வாதம் நிறைஞ்ச தேவன் இப்பொழுதும் இருக்கிறார். ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಿಕೊಡಲಿ. கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிச்சிட டைம் ஆச்சு. 11 வசனம் இருக்குது நான் பேசுறது. ಇನ್ನೊಂದು 11 ವಚನಗಳಿದೆ. ಸಂಗೀತ புத்தகம் 46 3 4 வார்த்தை பாருங்க. ಕೀರ್ತನೆಗಳು 46 இத கடைசி வசனத்தை சொல்லி நான் முடிச்சிட போறேன். ஆயத்தமாவே. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ಯಾರು ಆ ನದಿ? சபை. ದೇವರು ನಮಗೆ தேவனே சபைக்குள்ள அவர் உலாவுகிறாரா? ಸಭೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡಿ கொந்தளித்து உலகம் நடுங்கி போய்விட்டாலோ, ಲೋಕವೇ ಸಮುದ್ರವೇ வானமே இடிந்து விடினாலோ, ಆಕಾಶವೇ ಒಡೆದು ಬಿದ್ದರು, உலகத்துல வறுமைகள் வந்து நின்றாலும், ಲೋಕದ ಕ್ಷಾಮಗಳೇ ಬಂದು ನಿಂತರು, கொடூரமான வியாதிகள் உலகத்துல வந்தாலும், ಭಯಂಕರ ಕಾಯಿಲೆಗಳೇ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದರು. அஞ்சாது பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. ஒரு நதி உண்டு. ಒಂದು ನದಿ ಇದೆ. ಆಮೆನ್. அது வத்தாத நதி. ஹல்லேலூயா. அதுதான் சபை. ಅದೇ ಸಭೆ. ஐயா நானு திரும்பி பார்த்தா ஒரு சபை இருக்குதுங்க ஐயா. அங்க போய் டும்குட்டாக்கா டும்குட்டாக்கா டும்குட்டாக்கான்னு இருக்கிறாங்க. அங்க போயிட்டுங்களா ஐயா? ಅಯ್ಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಡುಮ್ಕುಟಕ ಅನ್ನೋತಾರ, ಅಲ್ಲಿ பிசாசு மகனே, ಸೈತಾನನ ಮಗನೇ, பிசாசு மகளே, ಸೈತಾನನ ಮಗಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಕ್ಕೂ கிட்டக்கிற சபைய அங்க போறாங்க. ಕೆ- அங்க என்ன சொல்ற தெரியலையா? ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾಯ್ಯ? பீடி குடி நான் வாழான்னு சொல்ல, ஆனா நான் சைப்பு நூல் குடிக்காது, வெள்ளை நூல் குடி, கத்தர் ஒன்று மன்னிப்பாரு கேட்டேன். அதனால தான் 2 கட்டி பீடி வாங்கி ஜோப்ல வச்சிருக்கிறேன். ಬೀಡಿ ಕುಡಿ, ಆದರೆ ಕೆಂಪು ನೂಲು ಕುಡಿಯಬೇಡ. இப்பேற்பட்ட பாஸ்டர் ಯಾವ ರೀತಿ? இந்த மாதிரி பாஸ்டர் கிடைக்கும். சாராயம் குடிக்காதே, கழு குடிக்கணும், அது வெள்ளியாகுது. பால் மாதிரி இருக்குது, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்பேற்பட்ட பேய்கள்லாம் உலகத்தில் சபைகள் வந்து விட்டு இருக்கிறது. ಈ ರೀತಿ சாத்தானால் ஏற்படுத்த சபைகள் ಸೈತಾನ ಏರ್ಪಡಿಸಿದಂತ ಸಭೆಗಳು இருக்குது. ஒரு நாளை வரைக்கலாம் ಒಂದು ದಿವಸ ಎಲ್ಲ ಗುರುತಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஏ சபை முன்ன நிற்க முடியாதா? ಯಾವ ಸಭೆ ಮುಂದೆ ನಿಂದಲಾಗುವುದಿಲ್ಲ. 6 வாசி கடைசி முடிச்சிட கடைசின்னு போய் பேசினே இருக்கிற வெளிப்பட்ட விசேஷம் ಪ್ರಕಟಣೆಗಳು எல்லா சுயாதீனரும் எல்லாம் ஓட ஆரம்பிப்பார்களா? ಎಲ್ಲ ಸ್ವತಂತ್ರರು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರಂತೆ. இயேசுவை முகத்துக்கு நாங்கள் நிற்க முடியும். பூமியின் ராஜாக்களும் ராஜாக்களும் பெரியோர்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் பெரியோர்கள் பெரிய ಭೂರಾಜರು வாசி ಭೂರಾಜರು ಪ್ರಭುಗಳು ಸಹಾಧಿಪತಿಗಳು ಐಶ್ವರ್ಯವಂತರು ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳು ಎಲ್ಲ ದಾಸರು ಸ್ವಾತಂತ್ರ್ಯದವರು ಬೆಟ್ಟಗಳ ಗವಿಗಳಿಗೂ எல்லா தாசரும் யாரு? ಎಲ್ಲ ದಾಸರೆಂದರೆ ಯಾರು? அவங்க சபையை வைக்கிறாங்க. ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಸಭೆಗಳು ಇಟ್ಟುಕೊಟ್ಟಿದ್ರು. எச்சரிக்கையா இருங்க. இயேசுக்கு முன்ன நிக்க முடியாதபடிக்கு டவுட் ஓடுறா. ಯೇಸುವಿನ ಮುಂದೆ ನಿಲ್ಲದಂತೆ ಓಡುತ್ತಾರೆ. எச்சரிக்கையா இருக்க வேண்டும் தேவனே. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. யார் நிக்குமா? ಯಾರು ನಿಲ್ಲುತ್ತಾರಂತೆ? வாஸ்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம்
மத்தாயின் சுவார்த்தை 34 சொல்கிறார் 36 7 தமது பிள்ளைகள் நிக்க வைத்துக் கொள்கிறார். ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಿಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. 5:17 வார்த்தை பாருங்கள். 5:17 அப்பொழுது 5:27 5:27 அப்பொழுது சகல ஜனங்களும் ಕೊಂಡುಕೊಂಡ ಮಕ್ಕಳು வடங்களோட என் பிள்ளைங்களுக்கு ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆರಾಧಿಸಿರಿ. அப்ப என்ன பண்ணாங்களா? ಆಗ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? சூரியன் சந்திர கூட பார்த்து குட் மார்னிங் சார், ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನೋಡಿ ಸಹ ನಿಮಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆச்சு சார், டைம் ஆச்சு சார், நம்மளாம் எழுந்து நிக்கலாம் சார். இப்பொழுது